ரவீந்தர் அவர்களையும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களையும், குருநாதர் ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களையும் வணங்கி, அன்னை நினைவு தரும் நிறைவு என்ற சொற்பொழிவினை துவங்குகின்றேன். நினைவே வழிபாடு என்பது போல் அன்னை நினைவே நிறைவு அப்படின்னு அப்பங்க தலைப்பு சொல்லியிருக்காங்க. நிறைவு அப்படின்னா என்ன, அன்னை நினைவுனா என்ன அப்படிங்கிறத முதலா பார்ப்போம். அன்னை நினைவுனா எப்பொழுதும் அன்னையை நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறது, அன்னையோட கான்சியஸ்லயே இருக்கிறது அன்னை நினைவு. நாம இந்த சொற்பொழிவுல அன்னை நினைவு என்றால் என்ன, அன்னை நினைவு எப்படி நம்மளுக்கு நிறைவை தரும், அந்த அன்னை நினைவிலிருந்து நம்மளை பிரிப்பது எது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். அன்னை நினைவை நமக்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் அன்னையின் நினைவு தரும் நிறைவு அப்படிங்கிறதுல அன்னையை நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால், அன்னையின் நினைவில் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நிறைவு ஏற்படும். நிறைவு என்றால் என்ன, நம்மளுக்கு எதெல்லாம் நிறைவு தரும்? ஒரு பசியா இருக்கிற குழந்தைக்கு அது சாப்பாடோ பாலோ இருந்துச்சுன்னா அதுக்கு அது நிறைவு. ஒருத்தவங்களுக்கு வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு வீடு கிடைச்சா அது அவங்களுக்கு நிறைவு. ஒருத்தவங்க மனசுல சந்தோஷமே இல்லையா, சந்தோஷம் வந்தா அவங்களுக்கு நிறைவு. திருமணம் ஆகாம இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா வர நிறைஞ்சா அது நிறைவு. குழந்தை பேர் இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா அது நிறைவு. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைத்தால் நிறைவு. இதெல்லாம் நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையில நமக்கு அறிவு கட்டின வரைக்கும் நம்ம இதெல்லாம் நமக்கு நிறைவே தரதா இருக்கிறோம். ஸ்ரீ அப்பா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் அன்னை நினைவில் இருக்கின்ற பொழுது அந்த அன்னை நினைவு நம்மளுடைய வாழ்வில், அதாவது சாதாரண மனித வாழ்வில் நமக்கு தேவையான, முன்னாடியே சொன்னது போல கல்வி, படிப்பு, பதவி உயர்வு, திருமணம், குழந்தை பேரு ஆகியவற்றை நிறைவு தரும். இதெல்லாம் கட்டின முழுமையான நிறைவு அப்படிங்கிறது எது? இப்ப நிறைவுனா அது ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போது நம்மளுடைய இது நிறைவு அடையும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக இறைவனாகின்ற பொழுது நிறைவு ஏற்படும். அந்த நிறைவும் இதுல கிடைக்கும்னு அப்பா சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது சாதாரண வாழ்க்கை நிறைவில் ஆரம்பிச்சு உச்சபட்சம் என்னது, நாம் இறைவனாவதா, மனிதன் இறைவனாவலான்னு அன்னை சொல்றாங்கல்ல, அதை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த நினைவு நிறைவு, இந்த நிறைவு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு நிறைஞ்சு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே நினைவுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப நம்மளுக்கு வேற ஏதாச்சும் நினைவு வருமா? எதுவுமே இருக்காது. ஒன்லி சந்தோஷம் மட்டும்தான் நம்ம நினைவுல இருக்கும். அதே போல நம்ம கவலையா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒன்லி அந்த கவலை சோகம் மட்டும்தான் மனசுல நினைவுல இருக்கும், வேற எதுவுமே நம்மளுக்கு தோணாது. அதே போல நாம் அன்னையை மட்டும் நினைக்கின்ற பொழுது, அன்னையை நம்ம மனசை ஃபுல்லா நினைத்து இருக்கின்ற பொழுது அந்த நம்மளுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். அந்த நிறைவு தான் நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன போல சாதாரண வாழ்க்கைகளுக்கு உள்ள நிறைவுல இருந்து உச்சபட்சமாக பிரம்மத்தை அடைவது வரைக்கான முழு நிறைவை நம்மளுக்கு வழங்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நம் நெஞ்சு நிறைந்தால் நிறைவே பூரிக்கும். அதாவது நம்ம அன்னையோட நினைவுல நாம் இருக்கின்ற பொழுது நம்மளுடைய அந்த அன்னையோட நினைவை நம்மளுக்கு பூரிப்பை கொடுக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நாம அன்னையோட நினைவுல இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு அப்ப 3 இதை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழைப்பு, அன்னைய அழைச்சுக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு வழி. மொத்தம் 3 வழிகள் இருக்கு. 2வது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா சமர்ப்பணம். 3வது வழி என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவு அப்படின்னு 3 விஷயத்த சொல்றாங்க. இந்த 3 வழியில எந்த வழியை நம்ம பின்பற்றினாலும் நம்ம அன்னையோட நினைவு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும், அது நமக்கு நிறைவை கொடுக்கும். அந்த 3 பத்தி நம்ம பின்னாடி விளக்கமா பார்க்க போறோம். என்ன 3ன்னா திரும்பவும் சொல்றோம். முதல்ல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பு, அன்னைய அழைச்சிக்கிட்டே இருக்கிறது, அன்னையோட நினைவை நம்மளுக்கு அன்னையோட நினைவிலே நம்ம இருக்க வைக்கும். 2வது சமர்ப்பணம். 3வது நினைவு, அன்னைய நினைச்சுக்கிட்டே இருக்கிறது.
இந்த மூன்றுமே பத்தி அப்பா விளக்கமா சொல்லியிருக்காங்க. பின்னாடி நம்ம பார்க்க எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அன்னையோட நினைவுகளுடைய சிறப்பம்சம், இந்த அன்னையோட நினைவுகளுக்கு உள்ள சிறப்பு, அதுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு அப்பா சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுக்கே பார்க்க இருக்கிறோம். நாம் அந்த அன்னை நினைவு முன்னாடியே சொன்ன போல அந்த அழைப்பு, சமர்ப்பண, நினைவு இது மூலியமா நம்ம அன்னையை நினைச்சு இதுல எந்தாவது ஒரு வழியை நம்ம கையாண்டு அதன் மூலியமாக நம்ம மனசு நம்ம நெஞ்சு அன்னையால் நிறைகின்ற பொழுது அந்த நிறைவே நமக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும்னு சொல்றாங்க. அந்த பூரிப்பு வந்து நம்ம உடல் நிறையும், நிறைந்து புலங்காகிதம் அடையும்ங்கிறாங்க. அதனால புலங்காகிதம் அடைகிறதுனா என்னன்னா உடம்பு சிலிர்க்கிறது. அன்னையோட நினைவு நமக்கு உலகுல வந்துச்சுன்னா உடம்பே சிலிர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கடந்த ஜீவன் நிறைந்து, அதாவது உடம்பு புல்ல இருக்கிறது இல்லையா, உடம்புல சந்தோஷம் வருது இல்லையா, அதை கடந்த அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா ஜீவன் நம்மளுடைய ஜீவன் நிறைந்து ஆத்மா அனைத்து கரணங்களிலும் விழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்றாங்களா, உடலுக்கு ஒரு ஆன்மா உண்டு, நம்மளுடைய உணர்வுக்கு ஒரு ஆன்மா உண்டு, நம்ம மனத்திற்கு ஒரு ஆன்மா உண்டு, ஆன்மாவிற்கு ஆன்மா, ஆன்மாவின் ஆன்மா தான் சத்தியம் ஜீவன் சொல்லுவாங்க. இந்த 4 கரணங்கள்ல உள்ள ஆன்மாவையும் வெளிப்படையுமா. உடலோட ஆன்மா வெளிப்படைகிறதே பெரிய விஷயம். இந்த உடல், உணர்வு, மனம், ஆன்மான்னு இந்த 4 கரணங்கள்ல உள்ள ஆன்மாவும் வெளிப்படையும். எப்ப? நாம் அன்னை நினைவோடு இருக்கின்ற பொழுது. அதாவது நமக்கு வந்து முன்னாடி இந்த தலைப்பு இது பண்றப்ப அன்னையோட நினைவுங்கிறப்ப சாதாரண ஒரு கருத்து மாதிரிதான் தெரிஞ்சது. ஆனா எளிய வழியில மிகப்பெரிய அதை சாதிக்கக்கூடிய விஷயத்த அப்பா அதுல எழுதியிருக்காங்க. அன்னை நினைவிலேயே இருந்தோம்னா நம்ம உடல், உணர்வு, மனம், ஆன்மாவோட ஆன்மாக்கள் இதெல்லாம் வெளிப்படைஞ்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்மளோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், நம்ம மனநிலை எப்படி இருக்கும், எல்லாத்துலயும் உயர்ந்ததா இருக்கும். அதனாலதான் இதனோட உச்சபட்சமா நம்ம பிரம்மம் ஆகலாம், பரமாத்மாவை அடையலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை வந்து அன்னை நினைவு. இப்படி நம்மளுடைய உடல், உணர்வு, மனம், ஆன்மா அந்த 4 காரணங்களும் வெளிப்படையும் எப்பொழுது? அன்னை நினைவாக இருக்கின்ற பொழுது. அடுத்த நிலையில அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாகி அல்லது பிரபஞ்சத்தில் நிறைந்து பிரபஞ்ச ஆத்மாவா மாறிடுங்கிறாங்க. அதாவது ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இது மாதிரி பெரிய பெரியவங்கள், மகான்கள் எல்லாருமே என்ன எதுக்காக அவதரிச்சாங்க, எல்லாம் என்ன ஏங்குனாங்கன்னா, எல்லாம் என்ன ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஐக்கியமாகணுங்கிறத அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்கன்னு நினைச்சாங்க. அந்த பேரு நமக்கு கிடைக்குங்கிறாங்க. நம்ம இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகவும் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அது வந்து பிரபஞ்ச ஆத்மாவோட கலந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா சத்திய ஜீவியம் பழிப்பதுன்னு சொல்றாங்க. இது வந்து பூரண யோகத்துல ஒரு முறை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அன்னையோட நினைவுல இருக்குதுங்கிறது நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, பூர்ண யோகத்துல ஒரு முறையாகவும் இந்த அன்னை நினைவை வந்து நம்ம இருப்பது இருக்கு அப்படின்னு இங்க அப்பா சொல்றாங்க. இந்த சத்திய ஜீவியத்துல பல நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலையிலிருந்து சுப்ரீம் என்ற உச்சகட்ட முடிவான நிலையையும் இந்த அன்னை நினைவை வழிபாடு அப்படிங்கிற அந்த முறை மூலமா அடையலாங்கிறாங்க. அதாவது நம்ம இந்த சத்திய ஜீவியத்தை அடையணுங்கிறதே பெரிய நிலை, அடையலாற முடியாத நிலை. அதுதான் முதல் நிலைங்கிறாங்க. எப்ப? நம்ம அன்னை நினைவிலேயே இருக்கிறப்ப. அது உச்சபட்சமா என்னன்னா சுப்ரீம்னு ஒரு விஷயத்த வந்து அங்க அப்பா சொல்றாங்க. அந்த சுப்ரீமாவும் நம்ம அடையலாம், சுப்ரீமாவும் நம்ம ஆகலாம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம் எழலாம். என்ன சார் நம்ம எல்லாம் எனக்கு விட பரமாத்மா ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இல்ல, சாதாரண வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை, அதுக்காச்சும் பூர்த்தி ஆகுமானா அதுவும் என்ன ஆகும்? பூர்த்தி ஆகும். நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, கல்வி எல்லாமே பூர்த்தி ஆகும். சூழல் மாறும், எல்லாமே உடல் நலம் வரும், ஆரோக்கியம் வரும், எல்லாமே வரும். அதிகபட்சமாக அடுத்த நிலையில நம்ம வந்து சுப்ரீம் ஆகிற வரைக்கும் உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போவோம். எதுன்னா இந்த நினைவே வழிபாடு, அன்னையோட நினைவிலேயே நம்ம இருக்கிறது வந்து அந்த உயர்ந்த நிலையை கொடுக்கும். இப்போது நாம் இருப்பது வந்து மனித நிலையில இருக்கோம். இந்த நிறைவு தரும் நினைவு, அதாவது அன்னையோட நினைவு தரும் நினைவு என கூறுவது மனித நிலையில் அன்னை நினைவு நெஞ்சிலும் ஜீவனிலும் நிறைந்து புல்லரைத்து புலங்காகிதம் பெறுவது. இது வந்து மனித நிலையிலிருந்து அன்னை அன்பர் நிலை அப்படிங்கிறதுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்மள அன்பர் ஆகுறதுக்கு என்ன முதல் தகுதி? நம்ம வந்து அன்னை நினைவுல இருந்தோம்னா நம்ம நெஞ்சம் வந்து அன்னையால் நினைஞ்சு
அந்த ஜீவன் நிறைஞ்சு உடம்பு அப்படியே புல்லரிக்கிற எத்தனை பேருக்கு நமக்கு எத்தனை ட்ரிப்பு புல்லரிச்சிருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். சில சமயங்கள் அது மாதிரி உடம்பு புல்லரிக்கும் அன்னைய நினைக்கிறப்ப. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஜீவன்ல நம்ம அன்னைய என்ன பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அந்த சனம் நம்ம நிறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையில தான் நம்ம என்ன பண்றோம், மனித நிலையில இருந்து நம்ம யாரு அன்னை அன்பர் அப்படிங்கிற நிலைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல் நிலை. அடுத்தது, இப்ப அன்பன் இன்றுள்ள நிலையில் அன்பர் என்ற தகுதி ஆன்மீக தகுதியாவதுங்கிறாங்க. அதாவது முதல்ல நம்ம அன்பருங்கிற தகுதியை பெறணும். அன்பருங்கிற தகுதிக்கு என்ன பண்ணணும், அன்னையோட நினைவிலே இருந்து நம்ம நெஞ்சத்துல ஜீவன்ல அன்னை நிறைஞ்சு உடம்பு புல்லரிச்சிச்சுன்னா நம்ம என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம், அன்னை அன்பர் ஆயிட்டோம்னு அர்த்தம். இது முதல் நிலை. அடுத்தது, அடுத்த நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் சூட்சம உலகில் நுழைந்து, அதாவது இடையராது நம்ம அன்னை நினைவிலே இருந்தோம்னா, அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன்னா 3 முறை என்னென்ன முறை, அழைப்பு, சமர்ப்பணம், அன்னையோட நினைவு. இந்த 3ல ஏதோ ஒரு முறையை கையாண்டு நாம அன்னையோட அந்த ஒரு காண்டக்ட்ல அன்னையோட நினைவிலேயே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா, நாம் சூட்சம உலகில் நுழைந்து அடிமனம் சேர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவி மேல்மனம் உயர்ந்து முனி, ரிஷி, யோகி, தெய்வம் மூடியை கடந்து சத்திய ஜீவியம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம். சூட்சும உலகம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். சூட்சும உலகங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம இந்த விட்லாட்சரியர் படத்துல வர மாயாஜால படத்துல வர மாதிரியான உலகம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைங்கிறவங்க ஒரு ஸ்தாபனம், ஒரு சூட்சமா நம்மளோட நிறைஞ்சு இருக்காங்க, எங்கேயுமே இருக்காங்க. அதற்குள்ளார நம்ம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரிலாம் ஒரு இது இருக்கு. அது கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம மொபைல் மூலயமா அதோட கான்டாக்ட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள பொருளை நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு வர வைக்கிறோம். அதோட அது நேரடியா அந்த இது இல்லாம அது ஒரு ஸ்தாபனம், ஒரு நெட்வொர்க் ஏதோ ஒரு மூலியமா ஒரு தொடர்பு ஏற்பட்டு நம்மளோட செயல்படுது இல்லையா? இது சாதாரண மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அதே போல அன்னை அப்படிங்கிறவங்க சூட்சும ஸ்தாபனம். அவங்களோட நம்ம ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டோம், அந்த சூட்சும உலகத்துக்குள்ள நம்ம போயிடுவோங்கிறாங்க. அன்னையோட ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம போயிடும். எப்படி நம்ம இந்த அமேசான், பிளிப்கார்ட் கூட ஆன்லைன் மூலமா உள்ளார போறோம் இல்லையா? இப்ப அதோட தொடர்பை ஏற்படுத்தி நம்ம அதை பலனை அனுபவிக்கிறோம்ல. அதே போல இந்த அன்னை நினைவிலே நாம் இருந்தோம் என்றால் நம்ம அன்னையோட அந்த சூட்சும உலகத்துக்குள்ள அன்னையோட ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னையோட ஸ்தாபனத்துக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு என்னன்னா, நமக்கு எது தேவையோ அது என்ன கிடைச்சிரும், எப்படி நம்மளுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா நமக்கு தேவையானது வருது இல்லையா? அதே போல அன்னையோட சூட்சும உலகத்துக்குள்ள நம்ம போறப்ப நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அப்படி போறப்ப அடிமனம் சேர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவிங்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியும், 4 மனம் இருக்குன்னு சொல்லுவோம். மேல் மனம், உள் மனம், அடிமனம், ஆழ் மனம்னு இந்த 4 மனங்கள்ல அடிமனத்தை சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம பரவி, பிரபஞ்சம் முழுவதும் பரவினா நம்ம இந்த முனி, ரிஷி, யோகி, தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு நிலையா சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம அப்படியே இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த உலகத்துக்கு போயிடுவோம்னு நம்ம அதை தப்பா இமேஜின் பண்ணிக்க கூடாது. இது என்னன்னா எல்லாமே நம்மளுடைய மனப்பக்குவங்க, மனநிலை. இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மனநிலை இருந்தது. உலகம் உலகம்னு சொல்றது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பூமி மாதிரி ஒரு உலகம் இல்லை. லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், நம்முடைய உணர்வு நிலைகள் தான் உலகம்னு சொல்றோம். நம்ம இப்ப மனித நிலையில இருக்கும்போது இந்த உலகத்துல நமக்கு தெரியுது மனிதன் கான்சியஸ்னஸ் இருக்கிறோம். அடுத்ததுக்கு போகும்போது நம்ம அறிவு நிலை பலவற்றையும் நமக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியாதெல்லாம் எங்கேயோ நடக்கக்கூடியதெல்லாம் உணர்ந்து கொள்ள கான்சியஸ்னஸ், உணர்வு நிலைகள் வேற வேற போது யோகம் செய்ய ஆரம்பிச்சா அந்த போது தெரியும். நமக்கு ஞான திருஷ்டின்னு அன்னைக்கு சொல்லுவாங்க. அப்படி நம்ம அந்த அன்னை நினைவுங்கிறதே யோகம்தான். அன்னை நினைவுங்கிறதே பூரண யோகத்தோட பகுதிங்கிறதுனால அது யோகம்தான். ஆனா அது ஒரு எளிமையான யோகம். அன்னையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அந்த அடிமனம்ங்கிற அந்த நிலைக்கு போயிட்டா பிரபஞ்சம் முழுவதும் பரவி அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உடல் பிரபஞ்ச அளவுக்கு போகாது. நம்ம இப்படியே தான் இருப்போம். நம்மளுக்குள்ள கான்சியஸ்னஸ் உள்ளார போறப்ப அனைத்துமே இந்த பிரபஞ்சமே நமக்கு உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சம் அதனாலதான் நம்ம மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்துல நடக்கிறது, வேற லெவல்ல நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கணிச்சு சொல்றாங்கல்ல.
இப்ப வந்து இப்ப சோலார் சிஸ்டத்தை வந்து இப்ப இன்னும் உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது அந்த காலத்துல வந்து அந்த சூரியன் சுத்தி உள்ள கோள்கள்லாம் கோயில்கள்ல வச்சாங்களே, இதெல்லாம் இன்னர்ல உள்ளார போய் அவங்க பார்த்ததுதான். அவங்க மனம் பிரபஞ்ச அளவுக்கு பரவுகின்ற பொழுது அவங்களுக்கு பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும். சார் சொன்ன மாதிரி இந்த திருஷ்டி ஞான திருஷ்டிம்பாங்களா, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிரபஞ்ச அளவுக்கு நம்ம மனம் வந்து போயிடும், நம்ம விசாலம் ஆயிடுவோம். நம்ம அப்படியே தான் இருப்போம், நம்ம மனம் வந்து விசாலம் அடைஞ்சு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு தெரியற மாதிரி உள்ளுக்குள்ளாரையே நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது உயர்ந்த முனி அப்படிங்கிறது ஒரு நிலை. முனிவர்கள்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஆன்மீகத்துல ஒரு நிலை. அந்த முனி நிலை. அதுக்கு அடுத்தது ரிஷி அப்படிங்கிறவங்க அதுக்கு அடுத்த நிலை. அது வரும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள மனநிலை தான். நம்ம அன்னையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு லெவலா நம்ம பாஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். இப்ப ஸ்கூல்ல சேர்ந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அப்படியே ஹையர் எஜுகேஷன் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்புறம் பிஹெச்டி அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல. அதே போல நம்ம அன்னை நினைவிலேயே இருந்தோம்னா அதுவே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அடுத்தடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம மெனக்கட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த அன்னை நினைவுல நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது பின்னாடி பொறுமையா இருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது பின்னாடி நம்ம லௌகிக உள்ளது வரும், கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரியும். ஏன்னா இது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்கிட்டப்ப. அதை போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு முறையில சொல்லியிருக்கிறாங்க. எப்படி விநாயகர் வந்து அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கினாங்களோ அத மாதிரி பெரிய விஷயத்த செஞ்சாங்க இல்லையா, அதே மாதிரி பெரிய விஷயத்த அப்பா வந்து ரொம்ப எளிமையா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு புனிதமான நாள்ல பெரிய விஷயத்த அப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நல்ல நிலைக்கு போகலாம். இப்ப முனிங்கிறது ஒரு மனநிலை, அவங்களுக்குன்னு சில சக்திகள் உண்டு, அவங்க மனதுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. அடுத்தது ரிஷிங்கிறது அதை விட அடுத்த நிலை, அது யோகி அதுக்கு அடுத்த நிலை, தெய்வம்ங்கிறது அது ஒரு நிலை, மனநிலை. எல்லாத்துக்கும் ஒரு மனநிலைங்கிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு நிலையா வந்து போகும். உள்ளுக்குள்ளார வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருப்போம். அந்த ஒவ்வொரு நிலைக்கு உள்ள பக்குவம், அந்த நிலைக்கு உள்ள சக்தி எல்லாமே நம்மளுக்கு வரும். ஏன்னா முனிவருக்கு ஒரு சக்தி இருக்கும், ரிஷிகளுக்கு ஒரு சக்தி இருக்கும். முனிவர்கள் சாபம் விட்டாலாம் பழிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இயற்கையெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படுறத பார்த்தோம் இல்லையா, இதெல்லாமே வரும். அதே போல நமக்கும் பிரபஞ்சம் கட்டுப்படும், இயற்கை கட்டுப்படும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நிலையா அடுத்த நிலைக்கு போவோம். அடுத்தது தெய்வங்கிற நிலையை கடந்த பிறகு மூடியை கடந்துன்னு அப்பா எழுதியிருக்கிறாங்க. அதாவது சத்திய ஜீவியத்துக்கு முன்னாடி ஒரு கேட்டு மாதிரி நம்ம நினைப்பு வச்சுக்கலாம். அந்த மூடியை கடந்து சத்திய ஜீவியத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த சத்திய ஜீவியத்தை நம்ம அடையிற நிலைக்கு முதல் தகுதி என்னன்னா, அந்த அன்னை நினைவு தரும் நினைவு, நிறைவு தரும் நினைவு. நம்ம அந்த அன்னை நினைவிலேயே இருந்தோம்னா அதுதான் நமக்கு தகுதி. எதுக்கு? நம்மளுடைய மனம் விசாலம் அடைஞ்சு சூட்சும உலகத்துக்குள்ளார போய் நம்ம மனசு விசாலம் அடைஞ்சு பிரபஞ்ச நிலையை கடந்து முனி, ரிஷி, யோகி, தெய்வனும் கடந்து சத்திய ஜீவிய நிலை அடையிறதுக்குள்ள முதல் தகுதி என்னது? அன்னை நினைவுல இருக்கிறது தான். அதாவது முன்னாடி சொல்றதான் திரும்பவும் சொல்றேன், இது ஒன்லி ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான், யோகிகளுக்கு மட்டும்தான் கிடையாது. இதை நம்ம இது பண்ணா முன்னாடியே சொல்லும்ல, கண்ணுக்குட்டி அழைச்சிட்டு போனா என்ன பண்ணும், பின்னாடியே பசுமாடு வரும். அதே போலதான் நம்ம இதுவே ஒவ்வொரு நிலையா ஆக ஆக நமக்கு தேவையான பொருளாதாரம், மன நிம்மதி, ஆரோக்கியம், நம்ம சுத்தி உள்ளதெல்லாம் அதுவே என்ன பண்ணிக்கும், சரி பண்ணிக்க எல்லாமே வந்துடும். இன்னும் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்களா, நம்மளுக்கு இந்த செல்வ பலம் வந்து உடலால் உழைக்கிறவங்களோட உணர்வால் உழைக்கிறவங்களுக்கு வருமானம் கூட, உணர்வால் உழைக்கிறவங்களை விட மனதால் உழைக்கிறவங்களுக்கு அதை விட வருமானம் அதிகம், மனதால் உழைக்கிறவங்களோட ஆன்மா, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தால் இது பண்றவங்களுக்கு அதிக வருமானம் வரும். ஆனாதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்தாபனங்கள் எல்லாம் ஏகப்பட்ட வருமானம் வருதெல்லாம் நம்ம பாக்குறோம், ஆன்மீக ஸ்தாபனம் எதுவா இருந்தாலும். ஏன்னா ஆன்மீகத்துக்கு வந்து அந்த ஒரு செல்வத்தை இருக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால நீங்க இந்த நிலையில ஒவ்வொரு நிலைக்கு நம்ம அடையிறப்ப ஸ்பிரிச்சுவல்லையும் நல்ல நிலைக்கு வரும், நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்திய ஜீவியம் பழித்து அதனுள் நுழைந்து சத்திய ஜீவனாவது, இது வந்து பெரிய காரியம். இது வந்து யோகம் சித்தி பெற்ற முதல் நிலைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த பூரண யோகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த யோகத்தோட முதல் நிலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் சொல்றாங்க அப்பா. அதாவது அன்னை நினைவு வந்து யோகத்துல முதல் நிலையை எதை சொல்றாங்கன்னா, முடிவான நிலையில இன்னும் பெருசு, முதல் நிலையே நம்மளுக்கு வந்து சத்திய ஜீவம் பலிக்கிறதுங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய இது பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை, அது கிடைக்கும். அப்ப முடிவான நிலை என்ன அப்படின்னா, சுப்ரீம் சுப்ரீம் அடைவது, சுப்ரீம் பழிப்பதுதான் முடிவான நிலை அப்படின்னு இங்க அப்பா வந்து சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து இங்க கேள்வி வரும், சுப்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். சுப்ரீம்ங்கிறதுக்கு வந்து அப்பா என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிரம்மம் பரம்பொருள் பிரம்மம் வந்து சிருஷ்டிக்க நினைத்தவுடன் சிருஷ்டியில அந்த படைப்புல வந்து பிரம்மம் எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மமாவே இருந்தது. அடுத்தது மனிதனாக இருந்தது. அடுத்தது இயற்கை. இயற்கைனா ஜடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி 3 நிலையில வந்து பிரம்மம் வந்து இறங்கி வந்தது. 3 நிலைகளா இருந்தது. அதுல உயர்ந்த பக்கம் வந்து இறைவன் பிரம்மம், தாழ்ந்த பகுதி வந்து ஜடம் இயற்கை இல்ல ஜடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ளதுதான் யாரு? நம்ம மனிதன். இதுல வந்து முன்னாடியே சிருஷ்டிங்கிறது வந்து இறைவன் வந்து லீலை, அவர் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுற மாதிரி பிரம்மம் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிச்சது, தானே பலவாக மறைஞ்சு திரும்ப தன்னை கண்டுபிடிக்கிறது, அதான் சிருஷ்டின்னு சொல்றோம். அதான் பிரம்மம் வந்து ஜடமா வந்துருச்சு. ஜடம்னா புல்லா பூண்டா எல்லாமே வந்துருச்சு, மனுஷனா எல்லாமே வந்துருச்சு. திரும்ப அதுல எப்ப அதுக்கு சந்தோஷம் வரும்னா பரிணாமம். சிருஷ்டி முடிஞ்சது, அடுத்து பரிணாமத்துல இருக்கோம். பரிணாமம்ங்கிறது என்னன்னா இந்த ஜடம் நம்ம எல்லாருமே வாழ்வுங்கிற நிலைக்கு போனோம். வாழ்வுனா உணர்வு நிலை. அடுத்தது மனிதன்கிற நிலைக்கு வந்து மனம்ங்கிற மனித நிலைக்கு வந்துட்டு அடுத்து இறைவனாகணும். இது பரிணாமம். இந்த சிருஷ்டியில வந்து இப்படி இருக்கிற இறைவன், மனிதன், ஜடம் அப்படிங்கிற 3 நிலை இருக்கு இல்லையா? இந்த 3 நிலையிலும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் வந்து இயற்கையிடமோ மனிதன்லையும் வந்து இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த கடவுளை வந்து மனிதன் வந்து உணர்றப்ப, அன்னையோட நினைவு இறை நினைவு மூலயமா இந்த உணர்றப்ப தன்னை விவரிக்க முடியாத விசாலத்துல வந்து அவன் இறந்துடுறான், அது பிரபஞ்சம் ஃபுல்லா கலந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுப்ரீம்ங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. சுப்ரீம்ங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த பரிணாமத்துல வந்து பிரம்மம், மனிதன், இயற்கை ஜடம் அப்படிங்கிற 3 நிலையில நம்ம இந்த அன்னையோட நினைவுலயே நம்ம இருக்கிறப்ப யோகம் முதிர்ந்து, அதாவது சத்திய ஜீவ நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போன பிறகு முதிர்ச்சி அடைஞ்சிடும். அதாவது பழம் முதிர்ந்துருச்சுன்னா நல்லா கனிஞ்சு பழுத்துருச்சுல, முதிர்ச்சி அடைஞ்சிருதுல. அவன் முதிர்ந்த பிறகு அந்த பரிணாமம் வந்து முடியும். முன்னாடி சொன்னோம்ல பரிணாமம்னா என்னன்னு சொன்னோம், மனித ஜடம், வாழ்வு, அப்புறம் மனிதன், பிரம்மம் அப்படிங்கிறது பரிணாமம்னு பார்த்தோம். அந்த பரிணாமம் முடிகிற நிலையில பிரம்மம்ங்கிற அந்த கட்டத்துல அடையிறப்ப இந்த பரம்பொருளுக்கும் பிரம்மத்துக்கும் இயற்கைக்கு ஜடத்துக்கும் இடையில உள்ள மனிதன் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியால், அதாவது யோகம் அன்னை நினைவுங்கிற அந்த வளர்ச்சியால இந்த தாழ்ந்த இயற்கையிலிருந்து உயர்ந்து இறைவனோட ஐக்கியமாகி இந்த 3 பிரிவு இல்லாம, அதாவது இந்த பாகுபாடே இல்லாம, அதாவது என்ன பாகுபாடு, பிரம்மம், மனிதன், இயற்கை அப்படி பாகுபாடு இல்லாம 3மே ஒன்னா ஆயிரதுதான். தாழ்ந்ததும் இல்லாம உயர்ந்தது இல்லாம எல்லாம் ஒன்றா ஐக்கியமாகிற நிலைதான் சுப்ரீம்ங்கிறாங்க. இந்த நிலையை யார் அடைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய அன்னையும் பகவானும் அடைஞ்சிருக்காங்கிறாங்க. அப்பா அதை எழுதியிருக்கிறாங்க. அதாவது தாழ்ந்ததும் இல்ல, ஜடமும் இல்ல, உயர்ந்தது பிரம்மமும் இல்ல, 3மே என்ன ஆயிடுது, ஐக்கியமான நிலை. அதுதான் சுப்ரீம்ங்கிறாங்க. அது உயர்ந்த நிலை. அதுக்கு கொண்டு போறது எது கொண்டு போகுங்கிறாங்க, இந்த அன்னையோட நினைவு வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடினமா இருக்கா, ட்ரையா இருக்கா, எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிற அது வந்து அதுக்கு அடுத்ததுக்கு நம்ம போய் பார்ப்போம். சரி, இப்ப அன்னை நினைவுல வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நிறைவை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளால ஏன் எப்போதும் அன்னை நினைவுல இருக்க முடியறது இல்ல? எது வந்து தடுக்குது? அன்னை நினைவுல இருந்தா இவ்வளவு அது தருதுன்னு சொல்றது. இப்ப நம்ம இப்ப கேட்கிறப்ப படிக்கிறப்ப நம்ம அன்னை நினைவுல நம்ம எப்போதும் இருக்கணும், 24/7 எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுதா? இருக்க முடியாம எது தடுக்குது அப்படின்னா, அப்பா வந்து 3 விஷயத்த சொல்றாங்க. அதுதான் வந்து நம்மள வந்து அந்த அன்னையோட நினைவுல நம்ம இருக்க முடியாம, அந்த இறைவனோட ஐக்கியமாகாம தடுக்கிறது 3 விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம், அகந்தை, அஞ்ஞானம். இந்த 3த்தையும் தான் வந்து சொல்றாங்க. அதாவது அஞ்ஞானம், அதிகாரம், அகந்தை, இந்த 3 தான் நம்ம எப்போதும் அன்னை நினைவோட இருக்க முடியாம தடுக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நமக்கு இங்க ஒரு சந்தேகம் ஏற்படும். இந்த அதிகாரம், அஞ்ஞானம், அகந்தைங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு. இது எங்கேயிருந்து வந்துச்சுன்னு எப்பயும் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு எப்பயும் இந்த அகந்தைன்னு இருக்கு, அதிகாரம், அஞ்ஞானம் இதெல்லாம் வந்து மாயைன்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நல்லதா கெட்டதானா? கெட்டதுங்கிறது நமக்கு தெரியும். இது எப்படி உருவாயிருக்கும்னு எனக்காச்சும் நம்ம என்ன நினைச்சு பார்த்திருக்கோமா? இதை படிச்சோன்னா அப்பா சொல்றாங்க, ரொம்ப அழகா அதை உதாரணத்தோட சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த பிரம்மம் வந்து இந்த எல்லாத்தையும் சிருஷ்டிச்சதுல அவ சிருஷ்டிக்கிறப்பதான் இதுவும் உருவானுச்சுங்கிறாங்க.
அதாவது இந்த அதிகாரம், அகந்தை, அஞ்ஞானம் எப்படி உருவானுச்சுன்னா, இப்போ ஒரு சிற்பி சிலையை செதுக்கிறாருன்னா, ஒரு கல் இருக்குன்னா அது செதுக்கிறப்ப அது என்ன வரும், கொஞ்சம் வேஸ்டேஜ், கொஞ்சம் கண்டிப்பா வேஸ்டேஜ் வரும். தேவையில்லாத பாகம்னு கொஞ்சம் வரும். தேவையான பாகம்லாம் சேர்ந்து ஒரு உருவமா வந்துடும். அது ஒரு தச்சர் ஒரு மர வேலை செய்யறாரு அப்படின்னா அதுல செய்யறப்ப தேவையில்லாத பாகங்கள் வந்து ஒதுங்கும். அதே போல எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் படைச்சாலும் அதுல தேவையில்லாத பொருள் என்ன பண்ணும், அது ஒதுங்க தான் செய்யும். முழுமை வரப்போ ஒரு தேவையில்லாத பொருள் ஒதுங்கும். அப்படி பிரம்மம் வந்து சிருஷ்டிச்சப்ப தேவையில்லாம ஒதுங்கின துகள்கள் தான் இந்த அஞ்ஞானம், அதிகாரம், அகந்தை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுவும் யாரால் படைக்கப்பட்டதுதான், பிரம்மத்தால வந்ததுதான். அவரு வேஸ்டேஜ் இந்த வந்து இதுன்னு சொல்றாங்க. அந்த இயற்கையில அந்த மனிதனோட மனிதன் இல்லையா, அந்த வாழ்க்கையில ஜீவன் வரப்பே என்ன பண்ணிடுதான், இந்த அஞ்ஞானமா இருக்கக்கூடிய அந்த அந்த அஞ்ஞானம், இந்த அகந்தை, அதிகாரம்ங்கிற அந்த துகள்களை பிடிச்சிட்டே வந்துருதான். அது வந்து ஏன்னா அதுதானே லீலை, இறைவன லீலை. அதனால அந்த பிரம்மத்தை உள்ளுக்குள்ள இருக்கிற மறந்துட்டு இந்த தேவையில்லாத வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சிட்டே, அதை வந்து அழைச்சிட்டு அதை பிடிச்சுக்கிட்டே வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வில் ஜீவியம் தன்னை உருவகப்படுத்தியதில் முதல் கட்டம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்ஞானம்னா என்ன? அஞ்ஞானம்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம இறைவன் அப்படிங்கிறது நீங்க உணர்றீங்களா இல்லையா? இப்ப நம்ம இறைவன்கிற ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப நம்ம எல்லாமே என்னது, பிரம்மம் தான், பிரம்மத்தோட பகுதி தான். முன்னாடியே சொன்ன லட்டை ஊதுத்தா என்ன வரும், பூந்தி. அந்த பூந்திங்கிறது எதுல இருந்து வந்தது, லட்டுல இருந்து வந்தது. லட்டோட பகுதி தான் பூந்தி. அதே போல நம்ம எல்லாமே என்னது, பிரம்மத்தோட பகுதிகள் தான். அந்த மைக்கு பிரம்மம் தான், இந்த பேப்பர் பிரம்மம், தண்ணி பிரம்மம், எல்லாமே பிரம்மம் தான். நம்மளும் என்னது, பிரம்மம் தான். நம்ம பிரம்மம், நம்ம இறைவன், இறைவனோட பகுதி, நம்ம இறைவன் ஆகலாம்ங்கிற அந்த ஞானமே நமக்கு எல்லாம் படிச்சு மறந்துடுது. அதான் அஞ்ஞானம். நம்ம அஞ்ஞானத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் இப்ப நம்ம அன்னை அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்காச்சும் நம்மளுக்கு என்ன, நம்ம இறைவன்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒத்துக்கிறோம். நான் அடிக்கடி ஸ்பீச்ல சொல்றதுதான், இன்னும் சில மதங்கள்ல பாத்தீங்கன்னா இறைவனுக்கு நிகரா வேற யாரும் என்ன பண்ணவே கூடாதும்பாங்க, சொல்லவே கூடாது. நம்ம இறைவன்னா நம்மளை வந்து ரொம்ப தீவிர சாத்தான் மாதிரி பார்ப்பாங்க. இறைவனா அது தனி, நம்ம வேற இறைவன் வேற அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நம்மளே என்னதான், இறைவன் தான், இறைவனோட பகுதி தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிறது தான் அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வர்றது. இந்த ஞானத்துக்கு வர விடாம தடுக்கிறது எது, இந்த அகந்தையும் அதிகாரமும் நம்மளை வந்து தடுக்குது. இந்த அதிகாரம் என்ன பண்ணுமா, மனிதன்கிட்ட வந்து ஞானம் வேணுமா அதிகாரம் வேணுமான்னு கேட்டா முதல்ல அவன் எதை தேர்ந்தெடுப்பானா, அதிகாரத்தை தான் தேர்ந்தெடுப்பானா, ஞானத்தை விட்டுருவானா. அதிகாரம்னா என்ன அப்படின்னா, நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். அது வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், மையமா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றது மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்படுறதுலயே அவன் சந்தோஷத்தை அனுபவிச்சு நம்ம இறைவன், நம்ம இறைவனாக போறோம், நம்மள்ட்ட இறைவனோட பகுதிங்கிறத அவன் என்ன பண்ணிடுறானா, மறந்துடுறானா. ஞானத்தை தேடுறது இல்லையா. எப்ப ஞானம் கிடைக்கும், உட்கார்ந்து அன்னையோட நினைவு இல்ல இறைவன் இல்ல பகவானை நினைச்சு உள்ளுக்குள்ள அந்த இறைவனை கண்டுபிடிக்கிறவன் என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஆனால் ஞானத்தையே அடைய விடாம கிட்டக்க போடாம எது தடுக்குது, இந்த அதிகாரமும் அகந்தையும் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அகந்தைனா என்னன்னு நமக்கே தெரியும். அகந்தைனா அகந்தைங்கிறதுக்கு பெரிய லிஸ்டே போடலாம். இறைவனுக்கு எதிரானது எல்லாமே அகந்தை தான். நம்ம சொல்றதை மத்தவங்க கேட்கணுங்கிறது அகந்தை, நம்மளுக்கு பிடிக்காதத அவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறது அகந்தை, நான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிறது அகந்தை. இது மாதிரி நிறைய அகந்தையில இருக்கு இல்லையா. இந்த அகந்தை அதிகாரம்லாம் சேர்ந்து நம்ம அன்னை நினைவிலேயே இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுது, தடுத்துறது. நம்ம அந்த ஞானத்துக்குள்ள போக விடாம அஞ்ஞானத்திலேயே இருக்க வச்சிருது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஞானத்தை தேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாரத்தை விடணும், அகந்தையை விடணும். விட்டோம்னா நம்ம வந்து இறைவனோட பகுதி அப்படிங்கிற ஞானத்தை பெற்று நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம வந்து போகலாம். நம்ம வந்து அந்த அன்னையோட நினைவிலே இருக்கிறதுக்கு அதிகாரத்தையும் அகந்தையும் விட்டோம்னா நம்ம அன்னை நினைவிலேயே நம்ம இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஞானத்தை தேடுறப்ப என்ன ஆகுனா, அதை தட்டுன்னு அப்பா சொல்றாங்க. தட்டு, அதை, பரம்பொருள். அதை வந்து வார்த்தையில வர்ணிக்க பண்ண முடியாது. அதை காணலாங்கிறாங்க. அது என்ன தட்டுனா, எதை அறிந்தால் அனைத்தையும் அனைத்தையும் அறிய முடியுமோ அதை அறிந்து கொள்வதுதான் தட்டுங்கிறாங்க. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிய முடியுமோ அதை அறிந்து கொள்வதுதான் ஞானம். அது அப்படி நம்ம அறிந்து கொள்கின்ற பொழுது அந்த தட்டு அப்படிங்கிற அந்த பரம்பொருள் வந்து நம்மளுக்கு வந்து சித்திக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமா அப்படியே அப்பா வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்து பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். இறைவனாக வேண்டிய மனிதன் அஞ்ஞானம், அகந்தை, அதிகாரம் இவற்றில் சிக்கி இருக்கிறான். தான் இறைவனின் பகுதி என்பதையோ, பிரம்மம் அவனுள் மறைந்து இருக்கிறது என்பதையோ அவன் மறந்து சூழலில் சிக்கி துன்பத்தையே வாழ்வாக கொண்டு அதிகாரத்தில் ஆட்டம் கண்டு சுய ஞானத்தை தேடாமல் கர்மாவை வளர்த்து பல பிறவிகளுக்கு ஆளாகிறான். அன்னையிடம் வந்த பின் அன்னை நம்மை பார்த்த அந்த வினாடியே நாம் மேற்கண்டவற்றிலிருந்து விடுபடுகிறோம். எதுல இருந்து? இந்த சூழல்ல இருந்து, இந்த பல பிறவி எடுக்க வேண்டியதுல இருந்து, கர்மால இருந்தெல்லாம் நம்ம விடுபடுகிறோங்கிறாங்க. ஆனா பார்த்த மாதிரி விடுபடுறதுக்கான தகுதி நமக்கு வந்துடும். முழுமையா விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னை நினைவே இருக்கணும். அன்னை நினைவு தரும் நிறைவு அப்படிங்கிற அந்த ஞானத்தை நாம் தேட ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த ஞானத்தை பெற்று தன்னுள் பெரும் சமுத்திரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கின்ற பொழுது நம்ம அமர வாழ்வை அடைகிறோம்னு அப்பா சொல்றாங்க. அமர வாழ்வுனா என்ன? அமர வாழ்வுனா நம்ம வந்து சாகாமையே அப்படியே வாழ்ற வாழ்வுன்னு கிடையாது. இறைவனோட ஐக்கியம், அது பிரம்மத்தை அடைவது, பிரம்மமாக மாறுவது, ஜீவாத்மா பரமாத்மாவா மாறுவது, பூலோகம் சொர்க்கமாவது, இது எல்லாமே நம்ம வந்து அதுல எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவ்வளவு நிலையும் நம்மளுக்கு வர வைக்கிறது எது? இந்த அன்னையோட நினைவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நமக்கு இவ்வளவு உயர்ந்த அம்சங்களை வந்து நமக்கு வாழ்க்கையில கொடுக்குது அப்படின்னு அப்பா இங்க சொல்றாங்க. திரும்ப அந்த ஒரு இதை மட்டும் சொல்றேன். மனிதன் வந்து அஞ்ஞானம், அகந்தை, அதிகாரம் இவற்றில் சிக்கி இருக்கிறான். தான் இறைவனின் பகுதி என்பதையோ, பிரம்மம் அவனுள் மறைந்து இருக்கிறது என்பதையோ அவன் மறந்து சூழலில் சிக்கி இருக்கிறாங்கிறாங்க. இப்ப எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம இறைவனோட பகுதின்னு இதுல எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, கஷ்டம், அவங்க நம்மளை திட்டாங்க, இவங்க நம்மளை தப்பா பேசிட்டாங்க, அப்படி நம்ம அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்றவங்க அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த சூழலையே தான் சிக்கிட்டு இருக்கோம். அதான் எங்க அப்பா சொல்றாங்க. நம்ம இறைவனுங்கிறதே மறந்துடுறோம், இறைவன் பிரம்மத்துல வந்து நம்மளுக்குள்ளார இருக்காங்கிறத மறந்துடுறோம், பிரம்மத்தோட பகுதிங்கிறதே மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சூழல்ல சிக்கிக்கிட்டு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கையில துன்பத்தை வந்து அனுபவிக்கிறோம். நம்ம இந்த ஞானத்தை பெற்று நம்ம இறைவனோட பகுதின்னு சொல்லி அன்னை நினைவுக்கு வந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில என்ன வராது? துன்பமே வராது அப்படிங்கிறதையும் எங்க அப்பா சொல்றாங்க. அதுல இருந்து வெளிவரதுக்கு அன்னை நினைவு நம்ம நிறைவு பெறுகின்ற பொழுது நம்ம இவற்றிலிருந்து விடுபட்டு நாம வந்து அன்னையுடைய மிகப்பெரிய அந்த நிலைக்கு வந்து நம்ம அடையலாம், அமர வாழ்வை பெறலாம்ங்கிறாங்க. அதற்கு அப்பா வந்து அழைப்பு, சமர்ப்பணம், நினைவே வழிபாடு என்ற 3 வழிகளை வந்து சொல்றாங்க. இதுல முதலாவது இதை வந்து அழைப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழைப்பை பார்க்க போறோம். இப்ப நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இறைவன் வந்து கூப்பிட்டாதான் நம்ம வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இறைவனோல அன்னை, அதாவது இறைவன், பிரம்மம், அன்னை, பகவான் எல்லாமே என்னதுதான்? ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்ம வெவ்வேறு பேருன்னு வச்சுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். அன்னைனாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்கும், பிரம்மத்துல அதுல அடங்கும். பகவான்னாலும் அது வந்து பிரம்மத்தை அடங்கும். பிரம்மம்னாலும் பிரம்மம் தான். நம்ம இறைவன் எதுனாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். சொல்லுவாங்களே, ஒரு ஸ்வீட்டை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனா அது தன்மை வந்து மாறாது. அதே போல எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த இறைவன், அந்த அன்னை, பகவான் வந்து வரம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்களாம். வரம் கொடுக்கும் இறைவன் நம்ம இன்னும் வர சொல்லி மனிதன் குரல் கொடுக்கவில்லையே என்று இறைவன் மனிதனை அழைப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. அன்னை பகவான் வந்து நம்ம இன்னும் அழைக்கல அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க வரம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம அழைச்சோம்னா அவங்க மதர் வந்து என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு கவர்மெண்ட் நினைச்சா கூட நம்ம என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் போட்டாதான் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் நம்ம வேலையை வந்து வாங்கணும். எதுவுமே போடாம கொடுக்கணும்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இல்ல. அதே போல நம்ம அழைத்தோம்னா எப்படா மனிதன் அழைப்பான், நம்மள கூப்பிடுவான், நம்ம வரத்தை கொடுக்கலான்னு இறைவன் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். மனிதனை வந்து அதை உணராமே அழைக்காமே இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைய தரிசனம் எல்லாம் நம்மளுக்கு பகவான் என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு வரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்? அதை அழைச்சு அந்த வரத்தை வாங்கிக்கணும், அழைப்பை கொடுத்து. இந்த பூரண யோகத்தின் மிகப்பெரிய அஸ்திவாரமாக அமைவது அழைப்பு. இதுல அப்பா வார்த்தையை கவனிக்கணும். அஸ்திவாரமாக. ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கணும்னா, மேல பல கட்டடங்கள் கட்டணும்னா எது நம்மளுக்கு தேவை?
அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல பில்டிங் நிறைய நம்ம கட்டிட்டே போகலாம். அதே போல இந்த பூரண யோகம் அப்படிங்கிறது பெரிய யோகம். அதுக்கு வந்து மிகப்பெரிய அஸ்திவாரமா இருக்கிறது எதுனா இந்த அழைப்பு தான். அந்த அழைப்பு நமக்கு சரியா இருந்துச்சுன்னா அந்த நமக்கு அந்த பூரண யோகம் வந்து நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்கா நிலைச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு யோக பயிற்சி. எது? அன்னைய அழைக்கிறது, இறைவனை அழைக்கிறதுங்கிறது வந்து யோக பயிற்சி. ஃபர்ஸ்ட் எப்படி அழைக்கிறதுன்னு நம்ம சொல்லிடலாம். அழைக்கிறதுங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம எப்போதுமே வந்து மதர் மதர் மதர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அன்னை அன்னை அன்னைன்னு சொல்லலாம், இல்ல அம்மா அம்மா அம்மான்னு சொல்லலாம். உங்களுக்கு எது சொன்னா அன்னைக்கு ஒரு பாண்டிங் வரும், இல்லை நெருக்கம் வருமோ அதை சொல்லலாம். இல்ல பகவானை பிடிக்கும், பகவான் தான். சில பேருக்கு வந்து அன்னைகிட்ட ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க, அன்னையை ரொம்ப கவருவாங்க. சில பேருக்கு பகவானை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி பகவான்கிட்ட ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவங்க அப்படின்னா பகவானே பகவானே பகவானேன்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். முன்னாடி சொன்ன யாரை கூப்பிட்டாலும் பரம்பொருள் வந்துருவாங்க, அன்னை வந்துருவாங்க, பகவான் வந்துருவாங்க. இல்லையா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாயர் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்ல ஆனந்தமயி சைத்தியமயி சத்தியமயி பரமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எது வேணாலும் சொல்லலாம். இல்ல அன்னையே உங்க திருவிழா நிறைவேறட்டும் அதையும் சொல்லிட்டு இருக்கலாம். எது வேணாலும் சொல்லலாம். ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், உள்ளார சாண்டிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதான் அழைப்பு. இந்த அழைப்பு வந்து நமக்கு என்ன பண்ணும்? அன்னைய வந்து நினைவிலேயே இருக்க வைக்கும். அந்த நினைவு நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? நம்மளுக்கு நிறைவை, மனதுல நிறைவை கொடுத்து அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில அனைத்து முன்னேற்றங்களையும் கொடுத்து கடைசியில பிரம்மமாக்கும். இது வந்து யோக பயிற்சி. எது? இந்த அழைப்பு, இறைவனை அழைப்பது அப்படிங்கிறது வந்து யோக பயிற்சி. இறை அன்னையை மனதில் பிரதிஷ்டை செய்து இடைவிடாமல் அன்னையை சொல்லால் ஒலிப்பதே அழைப்பு. அதாவது அதான் முன்னாடியே சொன்னலையா, அன்னை அன்னை மதர் மதர் ஏதோ ஒரு உதவி அந்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அழைப்பு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா மனதில் அன்னையை பிரதிஷ்டை பண்ணி அது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு இதை வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாகிறப்ப, ஆர்வம் தீவிரமாகி செறிவு பெற்றால், நம்ம அப்படியே அந்த அழைச்சிக்கிட்டே இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாகி அந்த ஆர்வம் வந்து செறிவு அடர்த்தி அதிகமாயிடுச்சுன்னா, செறிவு பெற்றுச்சுன்னா அதை ஒலியாக சவுண்டு எழுப்ப முடிவதில்லை. சவுண்டு வராம நிறைவு பெற்ற பக்தியினால் மனசுக்குள்ள அந்த அழைப்பு மதர் மதம் சொல்லி மனசு நிறைஞ்சிருது இல்லையா? அந்த நிறைவு பெற்ற பக்தியினால் தொண்டை அடைத்து கொண்டு பேச முடியாமல் திணறும். ஆர்வம் அதன் உச்ச கட்டத்திற்கு சென்றவுடன் சொல்லாக எழுந்து குரலாக ஒலித்து பிழம்பாக மாறி வானுயர ஓங்கி அருளின் அரண்மனை கதவை தட்டி திறக்கச் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த அழைப்பு ரொம்ப தீவிரமாயிடுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மதர் மதர்னு ஒரு சொல்லாதான ஒரு வார்த்தை வந்திருக்கு, அந்த சொல்லே மாறி நம்மளுக்கு அந்த வார்த்தையில இருந்து அதாவது சொல்லுவாங்களா, அந்த உணர்ச்சி வசப்படுறதுன்னு சொல்லுவாங்களா. அப்புறம் நிறைய உணர்ச்சி வசப்பட்டு அந்த உடம்பு சிலிர்த்து அந்த ஆர்வம் உச்சகட்டத்திற்கு போன உடனே அது வந்து ஒளி பிளம்பாக மாறுங்கிறாங்க. பிளம்புன்னா அந்த ஒளி வெளிச்சம்ங்கிறாங்களே, அது மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து தெரியுங்கிறது அப்பா சொல்றாங்க போல. இந்த உள்ளுக்குள்ளார ஒளியை பார்க்கறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதுல வந்து அது தெரியுங்கிறத சொல்றாங்க. வானுயிர ஓங்கி ஓங்கி ஒலிக்குங்கிறாங்க. அந்த அழைப்பு ஓங்கி எழுந்து அந்த அருளின் அரண்மனை கதவை தட்டி திறக்கும். அப்ப அருளோட அரண்மனை கதவை திறந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? அன்னையோட அருள், அன்னையோட சக்தி, அந்த சக்தி நம்ம வாழ்க்கையில இறங்கிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன கிடைக்குங்கிறது நமக்கே தெரியும். அனைத்துமே பூரணம் கிடைக்கும், எல்லாத்துலயுமே நமக்கு நிறைவு கிடைக்கும். திறக்க சொல்லும். உச்சகட்ட அழைப்பில் நெஞ்சம் சொல் இழந்து ஜீவனின் ஆழத்தில் சென்று மூளை முடுக்குகளில் எல்லாம், அதாவது உடல்ல மூளை முடுக்குகளில் எல்லாம் அந்த அன்னைங்கிற குரல் எழுங்கிறாங்க. குரல்னா நம்ம வாயால சொல்ற குரல் மாதிரி இந்த ஜீவன அணுக்கள்ல உடம்பு ஃபுல்லா அந்த அன்னை 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 இல்ல பகவான் பகவான் அப்படிங்கிற ஒரு அழைப்பு வந்து வருங்கிறாங்க. இது வந்து எடுத்தோடனே வந்துருமா அப்படின்னா எடுத்தோடனே என்ன பண்ணாது, வராது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மதரை வந்து நெஞ்சில நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஆர்வம் ரீதியா ஒவ்வொரு நிலையா கடந்து போறப்போ ஒரு உச்ச நிலையில அடுத்தடுத்த நிலையில அது மாதிரி வருங்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான நேரத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றதே இல்லை, உட்கார்றதே கிடையாது. ஏன்னா அப்பா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி அழைப்பு நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன வேணும்னா வில் பவர் வேணுங்கிறாங்க. வில் பவர் வேணும், ஆர்வம் வேணுங்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு டைம் கிடைச்சா என்ன பண்ணுவான், செல்ல எடுத்து என்ன பண்ணுவான், ஆர்வமா பார்ப்பான், ரீல்ஸ் பார்ப்பான், ஃபேஸ்புக் போவான், ஏதோ வாட்ஸ்அப் பார்ப்பான், ஏதோ பார்ப்பான். நம்ம உட்காந்து அன்னைகிட்ட உட்காந்து அந்த அன்னையை அழைக்கணும்னு நம்ம என்னைக்காச்சும் நினைக்கிறோமா? அட்லீஸ்ட் நாள் ஃபுல்லா வேணாம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம்,
ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா சந்தேகம்தான். அதுதான் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து மதுரை உட்காந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ அட்லீஸ்ட் 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அப்புறம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் எப்படின்னா எடுத்துக்கலாம். நான் வந்து உட்காந்து மதரை என்ன பண்ணுவேன், நான் அழைச்சே தீருவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த மன வைராகியமும் ஆர்வமும் வேணுங்கிறாங்க. அந்த ஆர்வம் வில் பவர் இருந்தாதான் நம்ம மதுரையை அழைக்க முடியுங்கிறாங்க. அந்த வில் பவர் நம்ம வர வச்சுக்கணும். அது இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், உட்காந்து நம்ம வந்து இது பண்றது இல்ல. ஏன்னா நம்ம அன்னை உட்காந்து வச்சு கண்ணை மூடி உள்ளுக்குள்ளார நம்ம போக முடியும், அழைப்புக்கு உள்ளார போக முடியும். அப்படி அழைக்க ஆரம்பிச்சாதான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்குலாம் நம்ம போக முடியும். நம்ம எதுவுமே இல்லாம சாதாரணமா அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னா சாதாரண நிலையில தான் இருக்க முடியும். அடுத்த பெரிய யோக நிலைக்கு நம்ம வந்து போக முடியாது. இந்த அழைப்புகள் அடிப்படை வந்து ஒரு புனித ரகசியம் சொல்றாங்க. அப்ப என்ன வார்த்தை போடுறாங்க, புனிதமான ரகசியமா, புனித ரகசியம். இந்த ரகசியத்தின் பலனை அடைவதே நம் குறிக்கோள். இந்த ரகசியத்தோட பலன் என்ன அப்படின்னா, வாழ்வில நிறைவு பெறுறது. வாழ்வில நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திலையும் நிறைவு பெற்று அடுத்தது என்ன, ஆன்மாவில நிறைவு. ஜீவாத்மா பரமாத்மாவோட அந்த நிறைவு அடைகிறது தான் அந்த ரகசியத்தோட பலன் அடைகிறது அப்படிங்கிறாங்க. சிருஷ்டியிலிருந்து இன்று வரை, சிருஷ்டினா படைப்பு, இறைவனது உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சாங்க இல்லையா, அந்த படைப்புல இருந்து இன்று வரை மனிதன் என்று நாம் குறிப்பிடுவதும் இறைவன் என்று சொல்வதும் ஒன்றே. இப்ப மனிதனும் என்னது ஒன்றுதான், இறைவனும் என்னது ஒன்றுதான். ஏன்னா அவ இறைவனோட பகுதி தானே நம்ம எல்லாம். இறைவன் என்று சொல்வதும் ஒன்றே. எது இறைவனாக இருக்கின்றதோ அதுவே மனிதனாகவும் இருக்கிறது. எது இறைவனாக இருக்கிறதோ அதுவே என்னவும் இருக்கிறது, மனிதனாகவும் இருக்கிறது. நான் சொன்னேன்ல, இப்ப லட்டுல இருந்து ஒரு பகுதியை உடைச்சு எடுத்துட்டோம்னா பூந்தி என்னது, அது லட்டோட ஒரு பகுதி தான். ஒரு மசால் வடையில இருந்து ஒரு ஒரு பருப்பு எடுத்துட்டோம்னா அது எதோட பகுதி தான், வடையோட ஒரு பகுதி தான். அது மாதிரி ஆஹ் எது இறைவனாக இருக்கின்றதோ அதுவே மனிதனாகவும் இருக்கிறது. நம்மளும் ரெண்டும் ஒண்ணுதான். சொல்ல போனால் கல்லும் மண்ணும் மனிதனும் இறைவனும் அடிப்படையில் ஒன்று என்பதே ரகசியம். இந்த புனித ரகசியம் சொல்றாங்க இல்லையா, அழைப்போட அடிப்படையே புனித ரகசியம் சொல்றாங்கல்ல, அந்த ரகசியம் என்னன்னா இதுதான் ரகசியம். இந்த சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்களா, அது போல இதுவும் அதுதான். என்னன்னா எல்லாமே என்னது, இறைவன் தான், பிரம்மம் தாங்கிறது அந்த ரகசியம். ஆக அழைப்பின் மூலம், அன்னையின் நினைவின் மூலம் மனிதன் இறைவன் மனிதன் இயற்கை ஆகியெல்லாம் ஒரே கோட்டுக்குள் வர முடியுங்கிறாங்க. அதாவது இயற்கைங்கிறது ஜடம்ங்கிறது தாழ்ந்தது, இறைவன்கிறது உயர்ந்தது, இடையில மனிதன் இருக்காங்க இல்லையா, இது மூன்றுமே ஒரே சமநிலையில ஒரே நிலைக்கு வர முடியுங்கிறாங்க. எப்ப அன்னை அழைத்து கொண்டே இருக்குது, அதான் சுப்ரீம் நிலைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம அன்னையை வந்து நம்ம அழைக்கிறோம் இல்லையா, இந்த அழைக்கிறதுக்கு உட்கார்ந்து அழைக்க முடியல, முன்னாடியே சொன்னோம்ல அழைக்கணும் அப்படின்னு. இந்த அழைப்பதற்கு எது தடையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தடையா இருக்கும், எப்படி எல்லாம் தடையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்னதுதான் அகந்தைன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பல வகையில வரும். அது எப்படின்னா, அலைப்பாயும் மனம், எண்ணங்கள் குறுக்கிடுவது, சப்தங்கள் சவுண்டு, காட்சிகள், வாசனைகள், இவைகள் போன்ற பல 100க்கும் மேற்பட்ட வந்து இந்த அழைப்பு வந்து வெற்றியேற விடாம தோல்வியை வந்து கொடுக்குமா, இதெல்லாம் குறுக்கிட்டு. அதாவது இந்த அன்னைகிட்ட நம்ம அழைப்ப வந்து அழைக்கணும்னு அப்படி நினைக்கிறப்ப இதெல்லாம் வந்து தடுக்குமா, மனசு அழைப்பாயும். அன்னையை கூப்பிடலாம்னு நினைக்கிறப்ப மனசு வேற எங்கேயாச்சும் இருக்கும். இப்ப பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸை பிடிக்கணும், இல்ல நம்ம அங்க போகணும், வீட்டுல என்ன செய்யலாம், சமைக்கலாம், அங்க போலாம் அங்கே போலாமா, டிவில இந்த சீரியல் போடுவாங்களா, செல்லுல இதை பார்க்கலாமான்னு மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் கண்ணப்படி உட்காந்து பாருங்க, அப்பதான் தெரியும் மனசு மனம் ஒரு குரங்குன்னு கவிஞர்கள் ஏன் பாடினாங்கிறது அப்பதான் தெரியும். அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தாவிக்கிட்டே இருக்கும். இந்த மனசு வந்து என்ன பண்ணா அலைப்பாயும், எண்ணங்கள் வந்து நம்ம மனசு வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கும். இது அப்புறமேட்டு காலிங் பண்ணிக்கலாம், இல்ல அப்புறமேட்டு பண்ணிக்கலாம்னு. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து காலிங்னா நம்ம வந்து உட்காந்துதான் காலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உட்காந்து காலிங் பண்றப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மனசு உடல், ஏன்னா எல்லாமே நம்ம அருளுக்கு அன்னைக்கு வந்து எதிரப்பா தானே இருக்கு, நம்ம உடல் உணர்வு மனம் எல்லாமே. என்ன பண்ணோம்னா காலை மரத்துக்கும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், அது மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணோம், அந்த அழைப்புல இருந்து விலக பார்க்கும். அதனால உங்களுக்கு வந்து படுத்துக்கிட்டு படுக்கிறதுக்கு சௌகரியமா இருந்துச்சுன்னா படுத்துக்கிட்டே என்ன கூட என்ன பண்ணலாம், இறைவனை அணைக்கலாம், அன்னையை அழைக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை. அதுவும் ஒரு அது ஒரு யோக நிலை தான். விஷ்ணு பார்க்கடல படுத்திருக்காருங்கிறாங்களே, அது படுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தியான நிலை, ஒரு யோக நிலை தான்.
நம்மளுக்கு உடம்புக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, குஷன் போட்டு உட்கார்ந்தாலும் உட்காந்துக்கலாம், எது கம்ஃபர்டபுளோ இப்படியே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு எண்ணம் நம்மளுக்கு வலியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து தடை நம்மளுக்கு குறுக்கிடாம முழுக்க முழுக்க அன்னை நினைவுலே இருக்கிறதுக்கான முயற்சிக்கு தான் இந்த உதாரணம் சொல்றேன். எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம பார்த்துக்கணும்னு. அப்படி குடிக்கிறப்ப அது சப்தங்கள் வரும், காட்சிகள் வரும். அதாவது எப்படின்னா ஏதாச்சும் சவுண்டு கேட்கும். டிவிலயோ இல்ல தெருவுலயோ யாராச்சும் பேசுவாங்க, வீட்டுல யாராச்சும் பேசுவாங்க. அந்த சப்தத்துக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம், மனசு டக்குன்னு அன்னைய நினைவுல இருந்து அங்க போயிடும். அது மாதிரி காட்சிகள், கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறப்பே நம்ம தேவையில்லாத காட்சிகள் வரலாம், இல்ல வேற ஏதோ இது பண்ணோம். அது வாசனைகள் நல்லா இது பண்ணிட்டோம், பிடிச்ச ஐட்டம் டிஷ் யாராச்சும் செஞ்சாங்கன்னா உடனே மனசு என்ன பண்ணிடும் நம்மளுக்கு அங்க போயிடும். இப்ப முன்னாடி காலிங்னு முன்னாடியே வைப்பாங்க. தியான மையங்கள்ல வந்துட்டு தரிசனத்துக்கு முன்னாடி எல்லாம் காலிங்லாம் வந்து உண்டு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த காலிங்னா அழைப்பு, ஒன் டே அழைப்பு. காலைல 8 மணில ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் மதுரை வந்து கால் பண்றது, இடையில பிரேக் இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து நாங்க அன்னைகிட்ட வந்த புதுசுல வந்து அந்த காலிங் போய் உட்காருவோம். உட்கார்ந்தப்ப பாத்தீங்கன்னா நான்லாம் உட்கார்றப்ப கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் தூக்கம் வந்துடும். தூக்கமும் ஒரு வகையான தியானம் தானே, அப்படியே வந்து இது பண்ணுவான். பண்றப்பே அந்த டைம்லாம் தெரியாதுல்ல, வாட்ச் எல்லாம் கட்டிட்டு உட்கார மாட்டோம்ல. அப்ப வந்து அந்த டீ கிளாஸ் எடுத்து வைப்பாங்க, அந்த கழுவி வைப்பாங்க டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக. ஆஹா பிரேக் விட போறாங்க, நம்ம கொஞ்சம் ஏஞ்சி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம்னு மனசு வந்து குறுக்கிடும். அத மாதிரி எதுக்கு சொன்னா சவுண்டு கூட என்ன பண்ணும்னா நம்ம அழைப்புக்கு என்ன பண்ணும், அன்னைய அழைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சாம்பிராணி போடுவாங்க, ஓ மணி இப்ப 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அழைப்பு முடிஞ்சிடும், வேன்ச்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி மனசு குறுக்கிடும். அந்த முழுமையா வந்து அழைப்பை வந்து செய்ய முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அன்னைய அழைச்சோம். கொஞ்ச நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழைப்புக்கே மதர்ட்ட வந்து நல்ல பலன் இருந்தது. அது என்னன்னா மதர் வந்து தர்சன் முன்னாடி வந்து அப்பதான் அன்னைக்கு வந்த புதுசுல வந்து அழைப்பு வந்து கும்பல் தியான மையத்துல வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைப்புக்காக உட்கார்ந்துருந்தேன். முழுமையா அணைய அழைச்சனான்னு கூட தெரியாது. பெரும்பாலும் வந்து என்ன டயர்ட்னஸ்ல அழைச்சல தூங்கினா கொஞ்சம் அழைப்பு அழைச்சேன். இது மாதிரி அரைகுறையா அழைச்சதுக்கு என்ன ஆயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த காலிங் முடிஞ்சு எனக்கு 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18 தான் வந்து நான் ஜாயின் பண்ணது. கரெக்டா 13 14 தெரியல, அன்னைக்குதான் வந்து காலிங் இருந்தது. எனக்கு ஆர்டர் அன்னைக்கு டைப்பா இருந்தது என்னைக்குன்னா கரெக்டா காலிங் இருந்தது அன்னைக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல வந்து அவங்க கையெழுத்து போட்டு இதா இருந்தது. வந்திருந்தது அந்த மாசம் ஆகஸ்ட் 15 வந்து வேலைக்கு வந்து போக முடிஞ்சோம். அதாவது முழுமையான அழைப்பு இல்லாம அன்னைக்கு நேரம் வந்து தூங்கி அப்பப்ப அரைகுறையா அழைச்சதுக்கே மதர் என்ன பண்ணாங்க, பெரிய பலனை வந்து கொடுத்தாங்க. பல குறுக்கீடுகள் இருந்ததுக்கு. இன்னும் அப்பா சொல்ற மாதிரி முழுமையா எந்த ஒரு எண்ணம் குறுக்கீடும் இல்லாம அந்த அடுத்தடுத்த நிலைக்கு போனோம்னா என்ன எல்லாம் நம்ம பிரம்மமே அடைஞ்சிடலாம். அதான் நம்ம சொன்னோம்ல, பிரம்மம்னா நம்ம இறைவன் ஆகுறது யோகிகளுக்கு தான் அது ஒண்ணும் கிடையாது. நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான வேலைக்காக அழைப்பு இருந்தோம், அதுக்கே என்ன கிடைச்சது, வேலை கிடைச்சது. அதான் அழைப்புக்கு வந்து பவர் உண்டு அப்பா வந்து சொல்றாங்க. அதனால இங்க மதரை அழைங்க. மதருக்கு உங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியுங்கிறது நம்மளை விட நமக்கு யாருக்கு நல்லா தெரியும், அன்னைக்கும் பவனுக்கு தெரியும். எதை எப்ப எப்படி கொடுக்கணுங்கிறது அன்னைய தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவங்க நல்லதா சிறப்பா உயர்ந்ததா கொடுப்பாங்க, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அன்னையை அழைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த அழைப்புல இருக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பிராக்டிக்ஸ் தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புற உலகத்துல இருந்து ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன பண்ணாது, எதுவுமே அழைப்ப டிஸ்டர்பன்ஸே இருக்காது. நான் 12th படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் வந்து இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப 12th படிக்கிற மதர் எல்லாம் தெரியாது, அவனுக்கு மதரை தெரியாது. அவன் வந்து சிவனை வழிபடுவான். அவன் பாத்தீங்கன்னா அப்படிதான், அவன் தியானம் பண்ண எனக்கு வந்து ஒரு நாளோ 2 நாளோ எனக்கு வந்து 1 மணி நேரம் மாதிரி இருந்தது. அப்படியே உட்காந்து ஃபுல்லா தியானத்திலே இருந்துட்டான். அவன் சொல்லுவான், ஆச்சரியமா இருந்தது. அந்த இறைவனோட அழைப்புல வந்து அவன் பெரிய நிலையில வந்து அவன் வந்து 2 கலந்துட்டான். அதாவது மணி நாட்கள் வந்து சனமா போயிடும். நம்ம படிக்கிறோம்ல முனிவர்கள் ரிஷிகள்லாம் அப்படியே இறைவனை அழைச்சு இதுல இருக்கிறப்ப மேல புத்து கட்டிடும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அதை மாதிரி அவங்களுக்கு காலம் போடுறதே தெரியாது, அந்த நிலைக்கு போவோம். ஆனா இதுக்கெல்லாம் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் உட்காரணும், மதரை அழைக்க ஆரம்பிக்கணும். இப்ப இந்த இதுல எல்லாம் இப்ப வந்து லிப்ட்ல மேல போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு கால் எடுத்து வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதுல வந்து மேல போக முடியும். நான் லிப்ட்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன், நான் இங்க இருந்து மேல போனா போக முடியாது இல்லையா. முதல் ஸ்டெப் நான் காலை எடுத்து வச்சோம்னா லிப்ட் என்ன பண்ணிடும், மேல கொண்டு போயிட்டுரும். இந்த எக்ஸலேட்டர்ல வச்சு காலை வச்சோம்னா என்ன பண்ணாதே நம்ம மேல அழைச்சிட்டு போயிடும் இல்லையா. அது முதல் அழைப்பு நம்ம என்ன பண்ணோம்னா கண்ணை மூடி தினைக்கும் ஒரு 5 நிமிஷம் அன்னையை வந்து அழைக்க ஆரம்பிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழைக்க ஆரம்பிச்சோம்னா நேரத்தை நம்ம அதிகரிச்சுட்டே போயிடலாம். அடுத்தது என்ன ஆகும்னா, நம்ம வேலை செய்யறப்பயுமே பேசுறப்ப எப்போதுமே உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே இருக்கும், அன்னை மதர் மதர்னு உள்ளுக்குள்ள அழைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன்ல, இப்ப பேசிட்டு இருக்கிற உள்ளுக்குள்ள என்ன ஓடணும், மதர் மதர் மதர்னு அந்த அழைப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ண, காது கேட்கணும், உள்ளுக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மதர் மதர் ஓடி. அது வந்து அடுத்தடுத்த நிலையில போகும். அப்படியே ஒவ்வொரு நிலையா போறப்பதான் உடல் ஃபுல்லா அன்னையா மாறுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்றாங்களே, அடுத்தடுத்த நிலைக்கு அது வந்து போகும். அதனால இப்படி பல குறுக்கீடுகள் வரும். அலைப்பாயும் மனம்,
எண்ணம் குறுக்கிடுவது, சப்தங்கள், காட்சிகள், வாசனைகள் இவை போன்ற பல நூறு விஷயங்கள் வந்து நமக்கு இது வந்து அன்னையை அழைக்கிறதுக்கு நமக்கு இடைஞ்சலா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல முன்னாடி சொன்ன இல்லையா, நமக்கு ஆர்வம் வேணும், வைராகியம் வேணும், வில் பவர் வேணும். நமக்கு நாமே அன்னை நினைவு எந்த எண்ணத்தையும் விட சிறந்தது. நமக்கு பிடிச்ச பதார்த்தம் செய்யறாங்களா, அந்த அந்த ஃபுட்டை விட வாசனையை விட எது சிறந்தது? அன்னை சிறந்தது. நமக்கு பிடிச்ச சாங்கை விட அன்னை சிறந்தது. நம்மளுக்கு பிடிச்ச ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை விட அன்னை சிறந்தது, உயர்ந்தது அப்படிங்கிற அந்த நினைவை நம்ம தான் நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்னை நினைவு எந்த எண்ணத்தையும் விட சிறந்தது என கூறிக்கொண்டால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். நம்ம மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோமா, அலைப்பாயிர மனம் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏற்றுக்கும். ஒவ்வொரு எண்ணத்தையும் புறக்கணித்து அன்னை நினைவை கொண்டு வந்தால் மனம் அடங்கும். இந்த மனதை அடக்குறதே என்னது பெரிய வேலை. இப்ப இந்த யானையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது காட்டுல பிடிச்சிருவாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அதை அடக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அடங்கிருச்சுன்னா அது ப்ராக்டிஸ் பாகம் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடும். அதான் மனசை ஃபர்ஸ்ட் அடக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த அழைப்புக்கு நம்மை தயார் செய்து கொள்ளும் பொழுதே என்ன நடக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதாவது இந்த அழைப்புல வெற்றி அடைஞ்சா என்ன நடக்கும்னு இங்க அப்பா சொல்லல. இந்த அழைப்புக்கு நம்ம தயார் செய்து கொள்ளும் போதே, அதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து மதரை கூப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த அழைப்புக்காக ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அப்படி ப்ராக்டிஸ் பண்றப்பே நமக்கு என்ன கிடைக்குங்கிற அப்பா சொல்றாங்க பாருங்க. நம்மை சுற்றி உள்ள நம் உலகம் நமக்கு சாதகமாக மாறும். நம்மளை சுற்றி உலகம்னா என்னது, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊரு, நம்ம வேலை பார்க்குற ஆபீஸ், நம்ம மாநிலம், நம்ம நாடு, எல்லாமே நம்மளை சுற்றி உள்ள உலகமே நமக்கு சாதகமாக மாறும். பொதுவாக நமக்கு கட்டுப்பட்டு, அதாவது இந்த நம்ம உலகமே நம்மளுக்கு வந்து கட்டுப்பட்டு அடங்கும்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆபீஸ் போனோமா, நம்ம எதுக்கு கேட்டாலும் அந்த காரியம் நடக்கும். நம்ம ஒரு வெளில போய் அவர்களை பாக்குறோமா, நம்ம என்ன தேவை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த உலகமே நம்ம சொல்றதுக்கு கட்டுப்படுங்கிறாங்க. தெருவாசிகள்ல இருந்து, நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாமே கட்டுப்படுவாங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே நம்ம சொல்றது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் முழுமையா அன்னையை அழைக்கலன்னு அர்த்தம். நம்ம இந்த அழைப்பை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குடும்பம் நமக்கு அடங்கும், நம்ம ஆபீஸ் நமக்கு அடங்கும், நம்ம தெரு நமக்கு அடங்கும், நம்ம ஊர் நமக்கு அடங்கும், நம்ம இந்த உலகமே நமக்காக அடங்கும். அப்ப சொல்றாங்களா, அன்னை என்பதற்காக சட்டத்திட்டங்களே மாறும்னா அது மாதிரி எல்லாமே மாறுங்கிறாங்க. இதெல்லாம் எப்ப அழைப்புல வெற்றி அடைஞ்சா இல்ல, அழைப்புக்கு நம்மள தயார் செஞ்சுக்கிறப்பே இவ்வளவும் கிடைக்கும்னு அப்பா சொல்றாங்க. நமக்கு சிறியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கும் கருத்தை, அது நம்மளுடைய கருத்துக்கு வந்து சிறியவர்கள் கூட நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் கருத்தை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெரியவர்கள்னா பெரிய பதவியில் உள்ளவங்க கூட நம்ம கருத்தை வந்து ஏத்துப்பாங்க. எப்ப நம்ம அன்னையை அழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அழைத்து கொண்டே இருந்தோம்னா ஏத்துப்பாங்க. முடியாத வேலைகள் முடியும். முடியாத வேலைகள்னா எது, ஒருத்தருக்கு நம்ம வாழ்க்கையில முடியாத வேலைன்னு ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சிருப்பான். முன்னாடியே சொன்ன வீடு கட்டணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னா அது முடியும். நல்ல வரன் திருமணம் ஆகணும்னு நினைக்கிறோமா அது முடியும். ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறோமா அது முடியும். குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறோமா அது முடியாது. நம்மளுக்கு எது முடியாது பெரிய விஷயம் நினைக்கிறோமோ அந்த முடியாத காரியங்கள் எல்லாம், முடியாத வேலைகள் எல்லாம் முடியும். எதிர்பாராத திருப்பங்கள் வந்து சேரும். நம் வாழ்வில் நம் மனமும் உடலும் உணர்வும் திறன் அடைந்து உயர்வதை காண்போம். அதாவது நம்மளுடைய மனசு வந்து உயர்வான மனசா இருக்கும். மனம்னா எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த எண்ணங்களா ஆயிடும். நம்ம உடல்ல என்ன ஆகும், உடலுக்கு உயர்வு எது, ஆரோக்கியம், வலிமை. நம்ம உடல்ல நல்ல வலிமை வரும், ஆரோக்கியம் வரும். அதே போல உணர்வு, உணர்வுல வந்துன்னா அந்த எரிச்சல் இது போன்ற அந்த உணர்வு எல்லாம், அந்த சிறுசிரிப்பு இது போன்ற உணர்வுகள் இல்லாம சாந்தம், அமைதி, இது ஒரு நிதானம், இது போன்ற உணர்வுலையும் நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு வரும். அப்ப உடல்ல ஆரோக்கியம் வலிமைன்னு வரும், உணர்வுல வந்து சாந்தம் நிதானம்ங்கிற ஒரு நிலை வரும், மனம் வந்து நமக்கு அடங்கும், கட்டுப்படும், உயர்ந்த நிலைக்கு வரும். இதெல்லாம் எப்ப வரும், நம்ம அழைப்புக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும். நம்ம அழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே இது எல்லாமே பகுதியா நடந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்மளுடைய மனம், உடல் உணர்வு இதெல்லாம் வந்து திறனடைகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சோல் வந்து ஒரு ஆன்மா இருக்குன்னா அது ஒரு ஜென்மத்துல ஏதாவது ஒரு திறனை தான் பெற முடியுங்கிறாங்க.
இப்போ உடலால் நல்ல திறமை உள்ளவங்களுக்கு என்ன இருக்காது, மனசுல திறன் இருக்காது, உணர்வுல திறன் இருக்காது. உணர்வால் திறன் வாய்ந்தவங்களுக்கு என்னத்துல திறன் இருக்காது, உணர்வுல திறன் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா உடலா பிசிக்கலா வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு அதிகமா என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அறிவா நல்லா வேலை செய்யறவங்களுக்கு பிசிக்கலா என்ன பண்ண முடியாது, ஒரு வேலையை சொன்னா செய்ய முடியாது. அவங்களுக்கு பிசிக்கல்ல வந்து தெம்பு இருக்காது. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுல வீக்கா இருப்பாங்க. இது வந்து இறைவனோட படைப்போட அம்சம். அது ஒரு பிறவில ஏதாச்சும் ஒரு திறன் தான் பெறுங்க. ஆனா இந்த அன்னையை அழைக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுடைய மனம், உடல், உணர்வு எல்லாமே இந்த ஒரு ஜென்மாலே என்ன பெறுங்கிறாங்க, திறனை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துலயுமே நம்ம உயர்வு அடையதை காணலாங்கிறாங்க. ஆன்மீக நிலையிலும் மௌனம் நம்மை தேடி வரும், ஜீவன் பெருகி சந்தோஷம் விழித்தொழுகும் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் வழிந்தோடும். அது ஓவர்ஃப்ளோ ஆகி டேங்க் வலிஞ்சு ஓடுது இல்லையா, அதுவே நம்மள்ட்ட என்ன ஓடுமா, சந்தோஷம் நிரம்பி வழியுமா. இப்ப நமக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். நம்மளுக்கு சந்தோஷம் முழுமையா நம்ம இருக்கா, அப்பப்ப சந்தோஷம் வரும் வரும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷம் நிறைஞ்சு வலிஞ்சு போற அளவுக்கு சந்தோஷம் வருங்கிறாங்க. எப்ப நம்மளுக்கு சந்தோஷம் வரும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அடிப்படை எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிட்டு என்ன வரும், சந்தோஷம் வரும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வருமான பற்றாக்குறை வந்துச்சுன்னா சந்தோஷம் வருமா, ஒரு பசியா இருந்தா சந்தோஷம் வருமா, எதுவுமே வராது. அப்ப நம்மளுக்கு அடிப்படை எல்லாமே பூர்த்தி அடைஞ்சாதான் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும். அப்ப சந்தோஷம் ஓவர்ஃபுல் ஆகி வலிந்து ஓடும்னா அப்ப நம்ம என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடினா, நமக்கு தேவையானது எல்லாமே என்ன பண்ணிடும், கிடைச்சிரும். மனமும் பக்குவப்பட்டு நம்ம வந்து அந்த அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனம் லேசாகி உடல் காற்றில் பறப்பது போல் இருக்கும், பெரு நிறைவு பெறுவோம். அதாவது மனசு நிறைஞ்சு மௌனத்தை அடைஞ்சு சந்தோஷம் வலிந்து ஓடி மனம் லேசாகி உடம்புடைய காத்துல பறக்கிற மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல இந்த சினிமால அந்த கவிஞர்கள்லாம் எழுதுவாங்கல்ல, அப்படியே மனசு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இயல்பா நம்ம போயிடுவோம். அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, கடினம், கவலை, கஷ்டம் இந்த மாதிரி இருக்கும் எதுவுமே இல்லாம அப்படியே மலர்ந்து இருப்போம் அப்படிங்கிறத எங்க அப்பா சொல்றாங்க. ஆனா இந்த அழைப்பை நம்ம வந்து மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, வில் பவர் வேணும், ஆர்வம் வேணும். அப்பதான் நம்ம வந்து இதை வந்து பெறலாம். அடுத்தது வந்து சமர்ப்பணம். அதாவது இது வந்து இப்ப நமக்கு இந்த அழைப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னால நம்ம என்ன பண்ணிடலாம், இடையில அன்னை நினைவுல இருக்கலாம், நம்ம வாழ்க்கை நிறைவு பெற்று ஆன்மீக நிறைவை பெறுவோம். வாழ்க்கையில நிறைவு எது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பதவி எல்லாமே. ஆன்மீகத்துல நிறைவு எது, ஆன்மீக நிறைவு எது, பிரம்மமாவது, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவது ரெண்டுமே ஆகும். வாழ்விலும் நிறைவு கிடைக்கும், ஆன்மீகத்திலும் என்ன கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். ரெண்டுமே நடந்துகிட்டே இருக்கும். இதுல அந்த அழைப்புங்கிறது நமக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒண்ணு பிடிச்சிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நம்ம இந்த அன்னை நிறைவுல இருந்து நம்ம அதை அடையலாம். சரி, என்னால அழைப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது, எனக்கு வேலையில அதுதான் கான்சியஸ் இருக்கு, அன்னை நினைவு வரல அப்படின்னா, அந்த அழைப்புங்கிறது எனக்கு ஒத்து வராதுன்னா அப்ப அடுத்த சான்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னன்னா சமர்ப்பணம். இப்ப இந்த மூணுமே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சமர்ப்பணம். இந்த சமர்ப்பணங்கிற முறையை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம வந்து அன்னை நினைவுலயே இருந்து நம்ம வாழ்விலும் ஆன்மீகத்திலும் நிறைவை வந்து நம்ம பெறலாம். சமர்ப்பணம் என்பதன் பொருள் மனிதன் தன்னை விலக்கி அந்த இடத்தில் இறைவனை வைப்பதையே நாம் ஒவ்வொரு செயலிலும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முக்கியத்துவம் வேணாம், என்னுடைய ஆசை நிறைவேற வேணாம், இறைவனோட சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படிங்கறதான் சமர்ப்பணம்ங்கிறாங்க. எதுக்காக இதுக்கு அதாவது முன்னாடி வந்து சொன்னோம் இல்லையா, அழைப்புக்கு என்ன வேணும்னு பார்த்தோம், ஆர்வம் வேணும்னு பார்த்தோம். ஆர்வம் இருந்தாதான் நம்ம வந்து அந்த தீவிரமா நம்ம என்ன பண்ண முடியும், அன்னையை அழைக்க முடியுங்கிறத பார்த்தோம். இந்த சமர்ப்பணத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல வில் பவர் வேணும். எதுக்கு வில் பவர்னா தைரியம் வேணும்னு சொல்றாங்க. ஏன் தைரியம் வேணும்னா, ஒரு செயல்ல முடிவு வந்து எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட விருப்பம் இல்லை, அது எந்த அதுக்கான முடிவு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம், அன்னைக்கு எது பிடிக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு அன்னைக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். அப்படி ஒப்படைக்கிறது தான் சமர்ப்பணம்னு சொல்றாங்க. அதுக்குதான் தைரியம் வேணுங்கிறாங்க. நம்ம அன்னைக்கிட்டே நம்ம சமர்ப்பணம் பண்ணப்ப என்ன சொல்லுவோம், மதர் எனக்கு வந்து வேலை கிடைக்கிறத உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றா அப்படின்னுட்டு, எனக்கு இந்த ஊர்ல கிடைச்சா நல்லா இருக்கும், இல்ல இவ்வளவு சம்பளத்துல கிடைச்சா நல்லா இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆசையும் தேவையும் அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம வைப்போம்.
இல்ல நம்ம ஒரு திருமணம் கிடைக்கணும், வரன் வரணும்னா மதர் என் பையனுக்கோ இல்லை எனக்கோ நல்ல வரன் வேணும், அது உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு இதை மாதிரி வரன் தான் நல்லா இருக்கும், இந்த வேலையில தான் நல்லா இருக்கும்னா நம்மளுடைய எண்ணத்தை அங்க வைப்போம். அப்படி எதுவுமே இல்லாம எப்படி கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் சமர்ப்பணம். அதற்குதான் தைரியம் வேணுங்கிறாங்க. மனிதனுக்குள்ள அறிவுக்கும் ஆசைக்கும் உள்ள முரண்பாடு இது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப டென்னிஸ் விளையாடணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், இல்லையா செல்போன் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், அதுல ஏதாச்சும் நம்ம இது பார்க்கணும்னு. பரீட்சை அடுத்த மாசம் வரப்போகுது, அதனால நம்ம இந்த மாசமே அது நம்ம படிச்சோம்னா நம்ம அதிக மார்க் வாங்க முடியும் அப்படின்னு எது சொல்லும்? நம்ம அறிவு சொல்லும். ஏன்னா அறிவுக்கு எல்லாமே தெரியும். இப்போதைக்கு செல் பார்க்காத, நீ என்ன பண்ண, அடுத்த மாசம் எக்ஸாம் வருது, நீ படி அப்படின்னு சொல்லும். நமக்கு ஆர்வம் ஆசையை பின்தொடர்ந்து போய் நம்ம அந்த விளையாட போறோமா, இல்ல நம்ம செல்ல பாக்குறோமா, இல்ல அறிவு சொல்றதை கேட்டு நம்ம படிக்கிறோமாங்கிறது யார் கையில இருக்கு? நம்மளுடைய கையில தான் இருக்கு, அந்த முரண்பாட்டுல தான் இருக்கு. இது போல மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற நியதி ஒண்ணு இருக்கு. மனிதன் எப்போதுமே என்ன பண்றான்னா, அவன் செய்கிற செயல் எல்லாமே இந்த நியதிப்படி தான் செய்யறான். என்ன நியதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல அவனுடைய ஆசை ஜெயிக்கும், ஆசைப்படி அவன் ஜெயிப்பான், செயல்படுவான். சில இடத்துல அவருடைய அறிவு சொல்ற இடங்களை செஞ்சு சில இடங்கள்ல அறிவுப்படி நடப்பான். சில இடங்கள்ல பண்புகள், அவனுடைய பண்புகள் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாப்புல செயல்படுவான், நிர்ணயிக்கும். அதாவது ஒரு செயலை செய்யணுமா வேணாமா அப்படிங்கிறதா ஒருவனுடைய ஆசை, அறிவு, பண்பு ஆகியதான் நிறைவேற்றும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வேலை வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோமே, அவருக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அப்ப லஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அவனோட ஆசை என்ன சொல்லுவோம்? இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு நகை வாங்கலாம், இல்ல ஒரு கார் வாங்கலாம், இல்ல ஒரு வீடு வாங்கலாம், லைஃப்ல வச்சு செட்டில் பண்ணலாம், எப்படி போடலாம் அப்படின்னா என்ன பண்றோம்? நம்மளுக்கு ஆசை சொல்லும். அறிவு என்ன சொல்லும்? லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்கினா ஜெயிலுக்கு போகணும், இல்லை வேலை போயிடும் அப்படிங்கிறத அறிவு சொல்லும். பண்பு, வேல்யூஸ் என்ன சொல்லும்? லஞ்சம் வாங்குறது நல்ல பண்பு கிடையாது, அது அன்னைக்கு பிடிக்காது, அது ஒரு வகையான பொய், திருட்டு, அது அருளை விளக்கும் அப்படின்னு நம்மளுடைய பண்பு சொல்லும். இல்லையா குடும்ப பண்புன்னு ஒண்ணு இருக்கும், நேர்மையா வாழணும் அப்படிங்கிற பண்பு இருக்கும். இந்த மூன்றுல நம்ம ஆசைய சொல்றதை கேட்டானா என்ன பண்ணிடுவான்? லஞ்சம் வாங்கிடுவான். அறிவு சொல்றதை கேட்டானா என்ன பண்ண மாட்டான்? அறிவு ரெண்டு விதமா சமயத்துல சொல்லுவான். என்ன பண்ணுவான்? இது லஞ்சம் வாங்கினா வேலை போயிடும், ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும்னு சொல்லுவான். சமயத்துல அவனுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்? அவன் உனக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம், கார் வாங்கலாம், உனக்கு தான் லோன் கஷ்டப்படுறீல, இந்த லோன் அதை வச்சு அடைக்கலாம்னா அறிவு அப்படி தப்பான வழி நடத்தும் அப்படியும் சொல்லும். அப்ப அதை கேட்டு அவன் என்ன பண்ணலாம்? அறிவு சொல்ல கேட்டு சமயத்துல அவன் லஞ்சம் வாங்கலாம், இல்ல வாங்காமே இருக்கலாம். அடுத்த பண்பு என்ன சொல்லுது? அன்னைக்கு பிடிக்காது, லஞ்சம் வாங்கக்கூடாது, தப்பு அப்படின்னா பண்பு சொல்றதை கேட்டு நடந்தானா அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். இப்படி ஒரு செயலை நிர்ணயிக்கிறது உதாரணத்துக்காக சொல்றான். இதே போலதான் எல்லாமே இருக்கட்டும், ஒரு காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆசை ஒண்ணு சொல்லும், அறிவு ஒண்ணு சொல்லும், அவங்களுடைய குடும்ப பண்பு இல்ல ஆன்மீக பண்பு ஒண்ணு சொல்லும். இதுதான் அவன் என்ன பண்ணான்? நிர்ணயிக்கும் ஒரு செயலை செய்யறத. நம்ம எப்பொழுதுமே ஆசை சொல்றது படியும் நடக்க மாட்டோம், எப்போதும் அறிவு சொல்ற மாதிரியும் நம்ம செயல்பட மாட்டோம், எப்போதும் பண்பு சொல்ற மாதிரியும் என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். அந்த சூழ்நிலைக்கு தந்தாப்புல நம்மளுக்கு எது அதிகமா வருதோ அதுபடி நம்ம செயல்படுவோம். இவையெல்லாம் இறைவனின் நியதியிலிருந்து வேறுபட்டு இருக்கும்னு சொல்றாங்க. எது? இந்த அறிவு சொல்றது, ஆசை சொல்றது, பண்பு சொல்றது எல்லாமே இறைவனின் நியதியிலிருந்து இருக்கும், மாறுபட்டும் இருக்கும், முரணாகவும் இருக்கும். ஆதலால் ஒரு செயலை செய்யும் முன் ஆசையை, அறிவை, பண்பை கேட்பதற்கு பதிலாக, அதாவது நம்ம ஆசையை நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா, அறிவு சொல்றதை கேட்கறதுக்கு பதிலா, நம்ம பண்பு சொல்றதை கேட்கறதற்கு பதிலா உள்ளுரையும் இறைவனை கேட்டு அவன் நீதிப்படி அதை செய்வதே ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதாவது ஆத்ம சமர்ப்பணம்னா என்ன அப்பா சொல்றாங்க? சமர்ப்பணத்துல இருக்க ஆத்ம சமர்ப்பணம், பொதுவான சமர்ப்பணம், இது நிறைய சமர்ப்பணம் இருக்கு இல்லையா? இந்த ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறது நம்ம அறிவு, பண்பு, ஆசை சொல்றதை கேட்காம நம்ம ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, ஒரு செயல் வந்துச்சுன்னா அதை உள்ளுக்குள்ள இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அது என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யறதுதான் ஆத்ம சமர்ப்பணம். அடுத்தது பொதுவான சமர்ப்பணங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். நம்மளுடைய அன்றாட செயல்கள்ல அனைத்திலையுமே, இப்ப காலைல எழுந்திருக்கிறது, பல் விளக்குறது, சாப்பிடுறது, குளிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, எழுதுறது, இப்படி அன்றாட செயல்கள் அனைத்திலையுமே சமர்ப்பணம் செய்வது பொதுவான சமர்ப்பணம். அன்னைய நினைச்சு நினைச்சு செய்யறது பொதுவான சமர்ப்பணம்.
ஒரு காரியத்தை செய்யும் முன் அதை ஆத்மாவுக்கு சமர்ப்பணம் செய்து பின்னர் அது விட்ட வழியே அக்காரியத்தை செய்வதை சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அன்னைய நினைச்சு, மதர் உங்களுக்கு செய்யறேன், நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே. நான் முன்னாடியே சொன்னல, நமக்கு அது பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் முடிவு யாருது, அன்னை கொடுக்கறது எனக்கு போதும், அன்னை கொடுக்க எதோ இருந்தாலும் ஏத்துக்கிறேன்னு அவங்க சொன்ன வழியே நம்ம போறதுதான் சமர்ப்பணம்னு எங்க அப்பா சொல்றாங்க. அப்படி நாம் சமர்ப்பணம் செய்த பின் நம் இஷ்டப்படி அச்செயலை செய்ய முடியாது. ஆத்மாவின் ஆணைப்படியே நாம் செய்ய வேண்டும். அப்ப நான் அதை முன்னாடியே சொன்னதான், சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாய்ஸ், நம்மளுடைய தேவையை நம்மளுடைய ஆசையை நம்ம புகுத்தக்கூடாது. முடிவு எதா இருந்தாலும் அன்னைக்கு முடிவுக்கு விட்டுடணும். இதுல என்ன அப்படின்னா, அந்த வர பலனோ இல்ல முடிவோ நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்கும். அது எதுவா இருந்தாலும் அன்னையோட கொடுக்கறது ஏத்துக்கணும். ஏன்னா அன்னை எதுக்கு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அதுதான் நமக்கு என்னவா இருக்கும், நல்லதா இருக்கும். இப்ப குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்தா என்ன பண்ணாது, சாப்பிடாது. ஆனா அந்த மருந்துங்கிறது குழந்தைகளுக்கு என்னது, அது நல்லது. குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிடதான் பிடிக்கும். அதுக்காக நம்ம அது ஆசையை நிறைவேற்றணும்னு செஞ்சோம்னா என்ன ஆகும், அதோட லைஃப் தான், உடல் நலம் தான் கெட்டு போவோம். அதே போலதான் அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆன்மாவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, சமர்ப்பணம் தான் கொடுப்பாங்க. அதை ஏத்துக்க நம்ம தயாரா இருக்கணும். இங்கு நாம் விருப்பத்திற்கோ நம்மளுடைய விருப்பிற்கோ வெறுப்பிற்கோ இடமில்லை. சிறிய காரியம் முதல் பெரிய காரியம் வரை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து பின்னர் செய்தால் அகந்தை விலகி ஆத்மாவின் அன்னையின் ஆதிக்கம் நம் முழு வாழ்வையும் சூழ்ந்து கொள்ளும். இது சிறப்பு. இந்த சிறப்பின் மூலம் அன்னை பெருவார்வையாக செயல்படுவார். இப்படி நம்ம ஒவ்வொரு செயலையும் சமர்ப்பணம் பண்றப்ப நம்ம மனசுல யார் நினைவு வந்துகிட்டே இருக்கும், நம்ம அன்னை நினைவிலேயே இருப்போம். அப்புறம் அன்னை நினைவிலேயே இருக்கிறப்ப அது என்ன பண்ணும், நம்மளுக்கு நிறைவை கொடுத்து நம்மளுடைய வாழ்விலையும் நிறைவை கொடுக்கும், ஆன்மீகத்திலையும் நிறைவை கொடுக்கும். இந்த முறை எளிமையானது என்றாலும், எந்த முறை, நம்ம ஒவ்வொரு செயலையும் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்யறோம் இல்லையா, அந்த முறை எளிமையானது என்றாலும் நம் விருப்பத்தை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். மற்ற சமயங்களில் நம் விருப்பத்திற்கு மாறாக நிற்க வேண்டி இருக்கும். அத முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நம்ம விருப்பத்தை விட்டு கொடுக்கணும், நம்ம விருப்பத்துக்கு மாறாம இருக்கும். அதாவது இங்க நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நமக்கு சமர்ப்பணம் பண்ணா நம்மளுக்கு பிடிச்சது எதுவுமே மதர் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நம்ம சமர்ப்பணம் பண்ணோம்னா பிடிச்சது எதுவுமே மதர் செய்ய மாட்டாங்களா, நம்மளுக்கு பிடிச்சதும் செய்வாங்க. ஆனா மதர் என்ன பண்ணா, நம்மளுக்கு பிடிச்சது நமக்கு தேவையா, நமக்கு நல்லதான்னு பார்த்து கொடுப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரிதான், குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா நம்ம வாங்கி கொடுப்போமா, வாங்கி கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன தேவையோ அதுதானே வாங்கி கொடுப்போம் இல்லையா. அது இதே அந்த குழந்தை வந்து எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் வேணும், முந்திரி பருப்பு வேணா, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்த்தியான ஃபுட்டு கேட்டா உடனே வாங்கி கொடுப்போம். ஏன்னா அது நல்லது கேட்குது, உடம்புக்கு நல்லது இல்லையா. அது மாதிரி நம்ம நல்லது கேட்டோம்னா மதர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணுவாங்க. நம்ம கெட்டது கேட்டோம்னா அதை நல்லதா மாற்றி அன்னை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதான் அன்னையோட சிறப்பு. வேறு ஒரு வகையாக பார்த்தால், அதாவது இந்த சமர்ப்பணம் ஒரு வகையாக பார்த்தால் எளிது, வேறொரு வகையாக பார்த்தால் கடினமானது. ஏனெனில் எல்லா செயல்களையும் தவறாத சமர்ப்பணம் செய்ய வேண்டி இருப்பதால் சமர்ப்பணத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் கடினம். அதனால எல்லா செயலையும் சமர்ப்பணத்தை செய்யணும்னா என்னது அப்படின்னா, அது முன்னாடியே சொன்னதுதான், இந்த ஒரு டம்ளர் அப்படி நவுத்தி வச்சுன்னா அன்னை அப்படின்ட்டு என்ன பண்ணணும், நவுத்தணும். அதை மதர் கான்சியஸ்லயே செய்யணும். நான் பேசுறப்ப அன்னைன்னு அந்த அன்னைகிட்ட சமர்ப்பணம், மதர் இந்த உங்கள்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு பேசுற மதர்னு சமர்ப்பணம் பண்றது. ஒவ்வொரு செயலுமே அன்னைகிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணி செய்யறதுதான் வந்து அனைத்தையுமே சமர்ப்பணம் பண்றது. இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணிடுவோம், முக்கியமான விஷயங்கள்லாம் அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்வோம். முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் பெரிய காரியங்களை செய்யறோம்னா அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்வோம். சின்ன சின்ன காரியங்கள், டிவி மாத்துறப்ப, சேனல் மாத்துறப்ப நம்ம என்னைக்காச்சும் அன்னைகிட்ட சொல்லிட்டு மாத்திருக்கோமா, நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம மாத்துறோம். இதுல செல்லுல ரீல்ஸ் பாக்குறப்ப மாத்துறோம், அதை நான் இந்த இதை பார்த்துட்டேன், அடுத்தது பார்க்க போறோம் எனக்கு சொல்லியிருக்கோமா, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நமக்கு பிடிச்சதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் செய்யறப்பையும் அன்னைய நினைச்சு செய்யறதுதான் எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணி செய்யறதுங்கிறது. அதனால அது ஒரு வகையில பார்த்தா கடினம் அப்படிங்கிறாங்க. இப்படி நம்ம சமர்ப்பணம் பண்ணி நம்ம செய்யற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னையோட நினைவிலேயே இருக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு செயலை செய்யறப்ப நம்ம யாரை நினைக்கிறோம்,
அன்னையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, அன்னையோட நினைவு நம்மளுக்கு இருக்கிறப்ப அந்த மனசுல அன்னை நிறைஞ்சு அதன் மூலியமா வாழ்வு நிறையும், ஆன்மீகமும் நம்மளுக்கு நிறைஞ்சு அந்த ஆன்மீக பலனையும் கிடைக்கும். ஒரு செயலை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது சம்பந்தப்பட்ட எண்ணம், உணர்வு, செயல் மூன்றையுமே சமர்ப்பணம் செய்வது முறை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, ஒரு செயலை செய்யறப்ப அது சம்பந்தப்பட்ட எண்ணம், உணர்வு, செயல் மூன்றையும் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம மனிதனோட எண்ணம், உணர்வு, செயல் மூன்றுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்னாவே இருக்கும், முரண்பாடாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலையில வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்பீச் ப்ரேயர் இருக்கும், தர்சன் டேல வந்து ப்ரேயர் இருக்கும். அது இந்த தர்சன் டே ப்ரேயருக்கு போகணும் அப்படின்னு நம்ம எது சொல்லும், மனசு வந்து சொல்லும், அறிவு வந்து மனசு வந்து சொல்லும். ஆனா நம்மளுடைய உணர்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனம், காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். அதுவும் இந்த ஒரு சில இதெல்லாம் வந்து குளிர் காலத்துல வரும் தர்சன் டே எல்லாம், இந்த ஜனவரி இது தர்சன் டே எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல அப்பெல்லாம் ஏந்திரிக்க நம்மளுக்கு இதா இருக்கும், ஏந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரு பிணக்கோட தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஞ்சிருவோம். சில பேர் தூங்கிட்டு போறாம சரி நம்ம மதர் தானே சாயங்காலம் போய் கூட என்ன பண்ணிக்கலாம், கும்பிட்டுக்கலாம். மதர் எப்ப கும்பிட்டாலும் ஈவினிங் ப்ரே பேர் கும்பிட்டுக்கிறோம். மதர் மார்னிங் ப்ரேயர்ல தான் அருள் புரிவாங்களா என்ன, ஈவினிங் ப்ரேயர்ல என்ன பண்ணுவாங்க, அருள் புரிவாங்கன்ட்டு நம்ம ஏதோ ஒரு இதுல நம்மளை சமாதானப்படுத்திட்டு போய் ஈவினிங்ல போய் உட்காந்துப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல மதருக்காக காலைல போவோன்ட்டு அவங்க மனசு சலுப்பா இருந்தாலும், எண்ணத்துல இதா இருந்தாலும், உணர்வு முரண்பட்டு இருந்தாலும் அதையும் மீறி என்ன பண்ணிவிடுவாங்க, அறிவு சொல்றதை கேட்டு மனம் சொல்றதை கேட்டு அந்த கிளம்பி வந்துருவாங்க. இப்படி ஒரு செயல்னு செஞ்சாவே இப்படி நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உணர்வு, நம்ம செய்யற செயல் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கும், முரண்பாடா இருக்கும், மாறுபட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணுங்கிறாங்க, அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிறாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்க அலுப்பா இருக்கு, அந்த அலுப்புங்கிற உணர்வு என்ன பண்ணணும், மதரை சமர்ப்பணம், மதர் எனக்கு அலுப்பா இருக்கு மதர் அப்படின்னு அதையும் சமர்ப்பணம் பண்ணணும். அந்த உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, அந்த உடலையும் அதையும் சமர்ப்பணம், எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணணுங்கிறாங்க. எண்ணம், உணர்வு, செயல் எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணணும்ங்கிறாங்க. அந்த முறையை குறிப்பான சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த முறையை வந்து குறிப்பாக, அதாவது ஒவ்வொரு செயலில ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்றது. இதே போல பாத்தீங்கன்னா பிரச்சனையை சமர்ப்பணம் செய்தல், வாய்ப்பை சமர்ப்பணம் செய்தல் அப்படின்னு சமர்ப்பணத்துல இருந்து நிறைய வகையா இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இப்ப பிரச்சனைனா நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில நகராத காரியம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை வந்து நம்ம அன்னைக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். அதுவே நமக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு நல்ல திருமணமோ இல்ல வேலையோ இல்ல பிசினஸ் பண்றதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அது அன்னைக்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்றது. சமர்ப்பணம் பண்ணிட்டு அது எப்பெல்லாம் அந்த வாய்ப்பு சம்பந்தமா நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு வகையான சமர்ப்பணம் தான். இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை சமர்ப்பணம் செய்தல்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, உடல்நல பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை மதர்கிட்ட சொல்லி மதர் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி சமர்ப்பணம் பண்றப்ப நம்ம யாரை தான் நினைக்கிறோம், அன்னையை தான் நினைக்கிறோம். அப்ப அது மூலியமாவும் நம்ம என்ன பண்றோம், அன்னை நினைவுல தான் இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், அன்னை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி பண்றோம். இதுல அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சில பிரச்சனை இப்ப நம்ம அன்னைகிட்ட வந்து சமர்ப்பணம் பண்றோம் இல்லையா பிரச்சனைகளை, அவர் பிரச்சனை பண்றப்ப எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துருதா, இந்த வாழ்க்கை தீர்ந்துருதா அப்படின்னா சில பிரச்சனைகள் தீருது, சில பிரச்சனைகள் தீர்றது இல்லை. ஏன் சில பிரச்சனைகள் தீருது சில பிரச்சனைகள் தீர்றது இல்லை, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிப்போம், மனசை தேத்திப்போம். கர்ம பலன் அப்படி கிடையாது. அப்பா என்ன சொல்றாங்க, அண்ணன் என்ன பண்ணுவாங்க, விதியை மாற்றுவார்கள், கர்ம பலனை மாற்றுவார்கள், ஜாதக பலனை மாற்றுவார்கள், எல்லா சக்தியும் அன்னைகிட்ட இருக்கு. அப்ப நமக்கு ஏன் அந்த முக்கியமான பிரச்சனை மட்டும் நகர மாட்டேங்குதுன்னா அது முழுமையா என்ன பண்ணல, சமர்ப்பணம் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை இருக்கும். ஏன் அந்த பிரச்சனை சமர்ப்பணம் ஆகலை அப்படின்னா அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட குணம் நம்மள்கிட்ட இருக்கும். அது நல்ல குணமாகவும் இருக்கலாம், கெட்ட குணம். நம்ம குணம்னா கெட்ட குணம் தான் நினைச்சிட்டு இருப்போம், கெட்ட குணம் தான் நம்மளுக்கு அந்த காரியத்தை தடுக்கணும். சில சமயங்கள் என்னவா இருக்கும், நல்ல குணங்களும் என்ன பண்ண அதை வந்து சில காரியங்களை வந்து தருங்க. அதெல்லாம் உயர்ந்த நிலையில ஃபர்ஸ்ட் கெட்ட குணத்தை தான் நம்ம நல்ல குணத்தை விட்டுடக்கூடாது இருக்கிறத, அதெல்லாம் அடுத்த நிலையில. அந்த கெட்ட குணம் ஏதோ ஒரு குணம் வந்து நம்ம அந்த அந்த பிரச்சனைக்கு காரணமான ஒரு குணம் இருக்கும். நம்மகிட்ட ஏகப்பட்ட கெட்ட குணங்கள் இருக்கலாம், ஆனா அந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு, அந்த பிரச்சனை தீராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம், ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணி அதை மாத்திக்காத வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன பண்ணாது, நகராது. அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு அந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணும், மாறும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தினால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுப்போமே,
இப்ப வந்து நம்ம ஏதோ கோபப்பட்டு நம்ம உறவு முறையில யார்ட்டையோ ஒருத்தவங்கள சண்டை போட்டு வரோம், அதனால அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு வரோம், அதனால நம்மளுக்கு எல்லா பிரச்சனை வருது. ஏதோ சம்திங், ஏதோ ஒரு கோபத்தினால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அந்த பிரச்சனை தீரணும், அந்த சுமூகம் வரணும், நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணாது, அந்த பிரச்சனை தீராது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தது எது, நம்மளுடைய கோபம். அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கோபங்கிறது எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் வராதுங்கிறது நமக்கே தெரியும். முதலாளி, கோர்ட்டு, நம்ம விட உயர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த கோபம் வருமா? நமக்கு வராது. யார்கிட்ட அந்த கோபம் வரும்? நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன், பிள்ளைகள், இதை மாதிரி உள்ளவங்ககிட்ட, எளியவர்கள், நம்மளுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், கோபத்தை காட்டுவோம். அது அகந்தையோட அம்சம் இல்லையா? அதனால அப்படிதான் நம்ம செய்வோம். இப்படி நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்லுங்க. கோபத்தை பத்தி சொல்றாங்களா, நியாயமான கோபம்னு சொல்றாங்களா? ஒரு சிரிச்சார கோபமே நியாயம் இல்லாத நியாயமான கோபம்னு ஒண்ணு இருக்க முடியாது. ஆமா. அந்த அதனால அப்ப இதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு இதா இருக்கும். அது மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து ஏதோ ஒரு அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், தப்பா ஆன்சர், அவசரத்துல ஒரு படப்படப்புல வந்து இது பண்ணிருப்போம், அதனால வேலை வந்து இதாகாம இருக்கலாம். இப்ப அதே மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த அவசரம் அப்படிங்கறத என்ன பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணி அந்த குணத்தை வந்து நம்ம மாத்திக்கணும். சில விஷயங்களை பொறாமையினால நம்ம என்ன பண்ணிருப்போம், சில விஷயங்களை வந்து இழந்திருப்போம். அந்த குணத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை மாத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதனால வந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து தீரும். இந்த அடிக்கடி சொற்பொழில சொல்றதுதான். அதாவது நம்ம இந்த ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறோம்னு வச்சுங்களேன், அது வந்து கெட்டதுதான். அது என்ன ஆகுன்னா, நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க ஏன் பொறாமப்படக்கூடாது, பொறாமப்பட்டா மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெடுதல் வரும் இல்லையா? அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் தள்ளி போகும், இல்ல தடைப்படும். அப்ப அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை தள்ளி போறதுக்கோ இல்ல தடையாகிறதுக்கோ யார் நம்ம காரணமா இருந்திருக்கோம், நாம காரணமா இருந்திருக்கோம் இல்லையா? நம்மளோட பொறாம காரணமா இருக்கிறதுனால அது லைஃப் ரெஸ்பான்ஸா என்ன வரும், நம்மளுக்கு வர வேண்டிய நல்லதை, நம்மளுக்கு வர வேண்டியதை தள்ளி போவதையும் இதை தடுக்கும். அப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் தள்ளி போகுது, இல்ல மத்தவங்க ஒரு பொறாமை நம்மளுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா உடனே நமக்கு யாரு மேல பொறாமப்பட்டோம், நம்ம யார்ட்டாவது ஒரு காரியம் சொல்லியிருப்போம், அதனால நம்மளுக்கு அந்த காரியம் கெட்டு போயிருக்கும். நம்ம அவங்கள்ட்ட சொன்னா அவங்க எண்ணம் சரியில்லை, அதனால கெட்டு போச்சுன்னு நினைப்போம். அது உண்மைதான். அந்த கெட்டு போன எண்ணம் உள்ளவங்களை கொண்டு வந்தது எது, நம்மகிட்ட உள்ள அந்த கெட்ட குணம் பொறாமை தான் கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம அன்னைய கண்டுபிடிச்சு அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அதை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம அந்த பிரச்சனையில இருந்து, அந்த கெட்ட குணத்தால வர பிரச்சனை நம்ம மீளலாம். பொறாமையை பத்தி வள்ளுவர் சொல்றாரு, அழுக்காறு என ஒரு பாவி, அழுக்காறுன்னா பழைய தமிழ்ல பிராமை, திருச்சற்று தீயுழி ஒழித்து விடும். நம்ம செல்வத்தை எல்லாம் கெடுத்து அந்த பாவியிலே சொல்றாரு தீயுழியார். பொறாமை கூடவே கூடாது. நம்ம கிறிஸ்டின்னு சொல்றதே பொறாமைதான், பொறாமையினால வர்றதா. அதனால அந்த பொறாமையை நம்மளையும் பாதிக்கும், மற்றவங்களையும் பாதிக்கும், இது இருபக்கமும் பாதிக்கும். பொறாமையை கவனமாக கவனித்து வெளிப்படுது. இந்த விஷயத்துல வந்து ஒரு அழகான அப்பாவோட கட்டளை போகிறார். இந்த பொறாமையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? யாரு வந்து பொறாமை ஏற்படக்கூடியவங்களோ, நமக்கு நல்லது நடக்கும்போது நமஸ்கிருதம், அவங்களுக்குள்ள இருக்கிற அன்னைக்கே நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களை பார்க்கும்போது நமக்கு நல்லது நடக்க வரக்கூடிய சுற்றி இருக்கவங்க அவங்களுக்குள்ள அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க உங்க மனசுக்குள்ள, அவங்கள வந்து நம்ம உயர்த்திடுறோம். அவங்க உயர்ந்ததுனால அந்த பொறாமையை நம்ம பாக்கி தெரிஞ்சு இந்த புத்தக கட்டுரை இன்னும் கையெழுத்துல இருக்கிற ஒரு கட்டுரை சாராத கட்டுரை. சார் சொல்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது நம்மளுக்கு ஒருத்தவங்க பார்த்து பொறாம வருது, பொறாம வராங்கன்னா அவங்களும் யாரு, பிரம்மம் தானே, இறைவன். அப்பா சொல்றாங்கல்ல எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னா, அப்ப அவங்களுக்குள்ளே பிரம்மம், இறைவன், மதர் இருக்காங்க இல்லையா? அந்த மதரை நம்ம பார்த்துட்டோம்னா அவங்கள இருந்து வர கெடுதல்ல இருந்து தப்பிச்சுருங்கிறாங்க. நல்ல விஷயம். இப்படி பிரச்சனைகள் உண்டான குணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, பிடிவாதம், பிற புண்பட பேசுதல், புரளி பேசுதல், ஒட்டு கேட்பது, சுயநலம், அகராதி, தான் செய்வதை சரி என்று நிலைப்படுத்துவது, நியாயப்படுத்துவது, நண்பர்கள் மீது சந்தேகப்படுவது, அவசரம், வரவேண்டிய வருமானத்தை கணக்கு போடுதல், மனம் கோட்டை கட்டுதல், தன் நியாய மனப்பான்மையின் உயர்வை நினைத்து வியத்தல். அதாவது தன் நியாய மனப்பான நம்மள்ட்ட உள்ள உயர்ந்த விஷயங்களை நினைச்சு தன்னை பத்தி உயர்வா நினைச்சுக்கிறது. நான் வந்து மதடி ஓட்டி, நான் பொய்யே பேச மாட்டேன், நான் ரொம்ப சுத்தமா இருப்பேன் அப்படின்னு நம்மளை பத்தி உயர்வா நினைக்கிறோம் இல்லையா? அதுவும் என்னதான், அது தவறுதான். அதுக்காக நம்ம உயர்வா இருக்கணும், உண்மையை பேசக்கூடாதுன்னுங்கிற மாதிரி தப்பா இருக்கக்கூடாது. நம்ம உண்மையா இருக்கணும், அன்னையோட வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும். ஆனா நான் அன்னையோட வேல்யூஸை ஃபாலோ பண்றேன், நான் உயர்ந்தவங்கிற இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது அகந்தை.
அது இது எல்லாமே தவறான குணங்கள் தான். இது போன்ற பல குணங்கள் தான் என்னன்னா நம்மளுடைய அந்த காரியம் கெட்டு போறதுக்கு வந்து ஆஹ் காரணமா இருக்கும். பிரச்சனை தீராத பிரச்சனைக்கு காரணமா இருக்கும். இப்படி அந்த பிரச்சனைக்கு இதன் போன்ற குணங்கள் என்ன இருந்ததுங்கிறத பார்த்து அந்த குணத்தை நம்ம அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி மாற்றி கொண்டோம் என்றால் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துரும். சமர்ப்பணம் என்பது பல வகையானது. எந்த வகையான சமர்ப்பணமாக இருந்தாலும், அதான் முன்னாடியே சொன்ன இல்லையா, ஆத்ம சமர்ப்பணம், பொதுவான சமர்ப்பணம், குறிப்பிட்ட ஒரு இதை சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு சமர்ப்பணம் பார்த்தா அந்த குணங்களை பிரச்சனைக்கான குணங்களை சமர்ப்பணம் பண்றது அப்படின்னு பல வகையான சமர்ப்பணங்கள் இருக்கு இல்லையா. இப்படி எந்த வகையான சமர்ப்பணமாக இருந்தாலும் நம் அறிவையோ ஆசையோ விருப்பத்தையோ எதிர்பார்ப்பையோ கொண்டு வராமல் பொறுப்பை முழு மனதோடு ஆண்டவன் பொறுப்பில் அன்னையின் பொறுப்பில் விடுவதே சமர்ப்பணம்ங்கிறாங்க. எந்த செயல் எந்த சமர்ப்பணமா இருந்தாலும் அதுல எதெல்லாம் குறிப்பிடக்கூடாது, நம்மளோட அறிவு குறுக்கிடக்கூடாது, நம்மளோட ஆசை குறுக்கிடக்கூடாது, நம்மளோட விருப்பம் குறுக்கிடக்கூடாது, எதிர்பார்ப்பு எதுவுமே குறுக்கிடக்கூடாது. எதா இருந்தாலும் அன்னைக்கு சமர்ப்பணம். குழந்தை எப்படி எல்லாமே அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கு இல்லையா, அது போல இருந்தோம்னா மதர் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு எது ஆக சிறந்ததோ எது உயர்ந்ததோ நமக்கு ஆன்மாவுக்கு நம்ம வாழ்க்கை எது சிறந்ததோ அதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த இதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த இதோட தொடர்ச்சி நினைவு வழிபாடு நினைவு வந்து நம்ம அடுத்த சொற்பொழிவுல பார்க்கலாம். இந்த சொற்பொழிவுல இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த நினைவு அப்படிங்கிறது வந்து ஒரு யோக பயிற்சி, பூர்ண யோகத்தோட ஒரு முறை, அதாவது ஈஸியான முறை. நம்ம நம்மளுடைய அன்னையோட நினைவு வந்து நம்மளுக்கு நிறைவை கொடுத்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது என்னத்தை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும். வாழ்க்கையில நிறைவுனா முன்னாடியே சொன்னதான், வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ஆன்மீகத்துல நிறைவு கொடுக்கும். அப்படின்னா என்ன, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடைய உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போவோம். எல்லாமே இது இந்த அன்னையை அழைக்கிறது தான், அன்னையோட நினைவுல இருக்கிறது தான். அதற்கு 3 வழிகள். ஒண்ணு என்னது, அழைப்பு. அன்னை எப்ப பார்த்தாலும் அன்னை அன்னைன்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முதல்ல வாயால கால் பண்றது, உட்கார்ந்து தியானம் பண்ணி அன்னையை அழைக்கிறது. அடுத்தது வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அன்னையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது வந்து என்னன்னா சமர்ப்பணம். சமர்ப்பணம் பார்த்தோம், ஒவ்வொரு செயலும் அன்னைக்கு சமர்ப்பணம். நம்மளுக்கு அழைப்பு செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், சமர்ப்பணம் செய்யலாம். சமர்ப்பணம் செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், அழைப்பை வந்து மேற்கொள்ளலாம். இது அடுத்தது அன்னையோட நினைவு, அன்னையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுல எந்த முறை உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முறையை நீங்க என்னையில இருந்து ஆரம்பிச்சிடலாம், இந்த க்ஷணத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த முறை ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னை அழைப்பு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சமர்ப்பணம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அன்னை நினைவு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது அன்னை நினைச்சுட்டே இருக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, எந்த முறை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க இல்லையா, 3மே சேர்ந்து செய்யுங்க. ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து உச்ச நிலைக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது வேலை பண்ண சொல்லுவாங்கல்ல, மாங்கிறது எல்லாத்தையும் பண்ணலாம். இல்ல நம்மளுக்கு உங்களுக்கு எது இதுல எளிமையான முறையோ அதை செய்யுங்க. இன்னையில இருந்து அன்னைகிட்ட ஒரு மதர்களோ தனி ஒரு ரூம்லயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷமாச்சும் என்ன பண்ணணும், உட்காந்து கண்ண முடி உள்ளுக்குள்ள போக நம்ம அன்னைக்கு சேர்த்துதான். நானும் நடக்க அதை செய்யல. அன்னை போனா சரி, வீட்லயுமே நம்ம என்ன பண்ணணும், அன்னைய தியானம் பண்ணலாம். நம்ம எவ்வளவு இதுன்னு எடுத்துக்கிட்டு அன்னையை கொஞ்சம் நினைச்சு நம்ம அதை அன்னையை நம்ம அழைக்க ஆரம்பிப்போம். அப்புறம் நம்ம மனசுல நம்ம வந்து அன்னையோட நினைவை கொண்டு வந்து நம்ம நிறைவு செய்கின்ற பொழுது நம்ம மனம் அன்னையால் பகவானால் நிறைவு பெறுகின்ற பொழுது அது நம்ம வாழ்க்கையை நிறைவு செய்து அடுத்து நம்ம ஆன்மீகத்திலையும் நம்மளுக்கு நிறைவு செய்து இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக செய்யும் என்று சொல்லி இந்த சொற்பொழிவின் முதல் பகுதியை இதோடு நிறைவு செய்து அடுத்த முறை மதல் வாய்ப்புகளை தொடர்ச்சியை பார்க்கலாம் என்று கூறி இந்த ஒரு புனிதமான ஒரு நல்ல அதிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு நல்ல நாளில் பகவான் அவதரித்த ஒரு நாளில் சொற்பொழிவு ஆற்ற வாய்ப்பு தந்த பரம்பொருள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னைத்தாய் அவர்களுக்கும், குருநாதர் ஸ்ரீ பெருமையோகி அப்பா அவர்களுக்கும், மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கும், சிதம்பரம் தியான மையத்திற்கும் தியான மைய பொறுப்பாளருக்கும், சேவை அன்பர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களிற்கும், உங்களில் உள்ள அன்னைக்கும் பகவானுக்கும், இந்த சொற்பொழிவை எழுதி கொடுத்த கும்பகோணம் தியான மையத்தை சேர்ந்த ரேணுகாதேவி என்ற அன்னை அன்பருக்கும், நம்மிலிருந்து பேசிய அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி கூறி இந்த சொற்பொழிவினை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. நன்றி.